ஆளுநர் பதவி ஒழிப்புக்கான இந்த போராட்டத்தை தலைமையாகி நடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய தோழர் புலியன் அவர்களே, எனக்கு முன்னால் இங்கே உரையாற்றியிருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் மன்சூர் அலிகான் உள்ளிட்ட அத்தனை தலைவர்களுக்கும், எனக்கு பின்னால் நிறைவுரையாற்றக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய நிறுவன தலைவர் தமிழக போராளி மரியாதைக்குரிய அண்ணன் வேல்முருகன் அவர்களே, இங்கே பங்கெடுத்திருக்கின்ற அனைத்து கட்சியைச் சேர்ந்த, அதாவது இந்த போராட்ட களத்தில் ஈடுபட்டிருக்கின்ற அத்தனை தோழமை இயக்கங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2021 நம்முடைய ஆளுநர் ஆர் ரவி இங்கே பதவியேற்றார்கள். நாம் இந்த ஆளுநர் பதவி ஒழிப்பு அல்லது ஆளுநருக்கு எதிரான போராட்டம் 2021 பிறகு மிகப்பெரிய போராட்டங்களாக தீவிரமாக நாம் நடத்தி வருகின்றோம். அவருடைய பதவி ஒழிப்பு என்பது அவர்கள் செயல்பாடுகளிலிருந்து நாம் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதற்கு முந்தைய ஆளுநர்கள் செயல்பாடுகள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற முதல்வருடைய அந்த மசோதாக்களுக்கு அல்லது அவருடைய முடிவுகளுக்கு கட்டுப்பட்டு கையெழுத்து போட்டு இங்கே அவர்கள் இருந்தார்கள். அதை பற்றி கவலை இல்லாமல் அவர்கள் என்ன கிடைக்குதோ அதை வைத்து அவர்கள் இருந்தார்கள். ஆனால் இப்போது இருக்கின்ற ஆளுநர் ரவி அவர்கள் அப்படி அல்ல. அவர் பாரதிய ஜனதா RSS சங்பரிவார கும்பலுடைய பிரதிநிதியாக இங்கே வந்து அவர்களுடைய அஜெண்டாவை, அவர்களுடைய செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒருவராக இங்கே இருப்பதால் தான் இங்கே பிரச்சனை இருக்கின்றது. ஆளுநர் பதவி ஒழிப்பு என்பது மிக முக்கியமானது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த அரசாங்கத்திற்கு எதிராக அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற அந்த முதலமைச்சர் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு முடிவெடுத்தால் இந்த சட்டமன்றத்திற்கு எதிராக அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இந்த பதவி ஒழிக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் எப்படி ஒழிக்க வேண்டும், இதான் நம்முடைய மரியாதைக்குரிய வாலசா வல்லவன் அவர்கள் சொன்னார்கள். எப்படி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அந்த அரசியல் நிர்ணய சபையை எப்படி உரையாற்றினார்கள், இந்த ஆளுநர் எப்படி அங்கே நியமிக்கப்படுகிறார் என்றெல்லாம் சொன்னார்கள். தோழர்களே, ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்ய, நாங்கள் இந்தியாவை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், எங்களுக்கு இது தேவையில்லை, நாங்கள் இந்திய தேசிய கொடியை ஏற்ற மாட்டோம் என்று அறிவித்து அவர்கள் ஆயுத போராட்டத்தை நடத்தியவர்கள். அந்த போராட்டத்தில் பங்கெடுத்த நாகா சோசியலிச கவுன்சில் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிவோடு அவர் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். பேச்சுவார்த்தையிலே ஒரு டாக்குமெண்ட் போடுகிறார், ஒரு ஒப்பந்தம் போடுகின்றார். அந்த ஒப்பந்தத்திலே அவர் என்னென்ன ஒப்பந்தத்திலே சரத்துகள் இருந்ததோ அந்த சரத்துகளை ஏற்றுக்கொண்டு அவர் அதில் கையெழுத்திடுகிறார். யாரு? அன்றைக்கு நாகாலாந்திலே ஆளுநராக இருந்த நம்முடைய RN ரவி அவர்தான் அங்கே ஆளுநராக இருந்தார். அப்படி அவர் கையெழுத்து போடும்போது அவர் சொல்லுகிறார்கள், இந்த நாகா சோசியலிச கவுன்சில் என்ன நிபந்தனைகள் விதித்தது என்றால், நாங்கள் தேசிய கொடி ஏற்க மாட்டோம், எங்களுக்கு தன்னாட்சி வேண்டும், அதாவது இந்தியாவுக்குள்ள இருப்போம், ஆனால் நாங்கள் எங்களுக்கான அந்த தேசிய இனத்துடைய விடுதலையை, தேசிய இனத்துடைய உரிமையை பாதுகாப்பதற்கான அந்த விதிகளை நாங்கள் தருகிறோம், ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்று நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ள என்று சொன்னபோது அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று கையெழுத்து போட்டவர் RN ரவி அவர்கள். தோழர்களே, அந்த டாக்குமெண்டை அவர் நாடாளுமன்றத்தை கொடுக்கிறார், ராஜ்யசபையில் கொடுக்கிறார். அந்த ராஜ்யசபையில் கொடுக்கப்பட்ட அந்த டாக்குமெண்ட் திருத்தம் செய்யப்பட்டு, அதாவது இவரால் என்ன புதிய நிபந்தனை அப்படிங்கிறது அந்த புதிய விதிகளை திருத்தம் செய்து நான் இந்தியாவோடு இணைந்து வாழ தயாராக இருக்கிறோம், இணைந்து செயல்பட தயாராக இருக்கிறோம் என்று அந்த விதியை நிபந்தனையை திருத்திவிட்டு இன்னொரு டாக்குமெண்ட் போட்டவர் தான் RN ரவி அவர்கள். அதாவது போராளிகள் குழுக்களோடு போட்ட டாக்குமெண்டை திருத்தி இன்னொரு புதிய டாக்குமெண்ட் போட்டவர், டபுள் டாக்குமெண்ட் போட்டவர் யாரு? RN ரவி. அப்ப டபுள் டாக்குமெண்ட் போடுறவங்கள தமிழ்நாட்டில் ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கு தெரியும். டபுள் டாக்குமெண்ட் போடுறவங்க என்ன சொல்லுவாங்க? 420 சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த 420 RN ரவி அவர்கள் இங்க இருக்கிற வரை நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம், அவர் ஆளுநராக இருக்கும்போது நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று மக்கள் கிளர்ச்சியோடு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியதன் விளைவில் தான் 2020 பிறகு அவர் விரட்டியடிக்கப்பட்டார். விரட்டியடிக்கப்பட்ட RN ரவி தமிழ்நாட்டுக்கு அனுப்பப்பட்டார். தோழர்களே, RN ரவி போன்ற மிக மோசமான சனாதனை RSS கும்பலை நாம் விரட்டியடிப்பது என்பது அந்த நாகா சோசியலிச கவுன்சில் எப்படி மக்கள் கிளர்ச்சியோடு அவர் போராட்டத்தை மிக தீவிரமாக முன்னெடுத்தார்களோ அப்படி முன்னெடுத்தால்தான் RN ரவி போன்ற RSS காரர்கள் வெளியேற்றப்படுவார்கள். அவருடைய செயல்பாடுகள் ரொம்ப முக்கியம். ஒரு பக்கம் நீதி அரசரை வைத்து இந்தியா அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக செயல்படுவது JR சாமிநாதன். அவர் பேர்ல சுவாமிநாதன் இருக்கலாம், ஆனா எங்களுக்கு சாமி இல்ல, நாங்க சாமி இல்லைன்னு சொல்றாங்க. சாமிநாதன் ஏமாத்திரம்,
உங்களுக்கு இம்பீச்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி நாடாளுமன்றத்திலே முழங்கியவர் என்னுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள். அவர் முன்னெடுத்த அந்த இம்பீச்மெண்ட் பத்திரத்திலே அந்த டாக்குமெண்ட்ல 120 மேற்பட்டோர் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். மர வெக்கமான சூரியன் தான் சுவாமியான டிசைன் பண்ணியிருக்கணும். இல்லாத ஒன்றை மரபில் இல்லாதத நான் இழத்துல அப்படின்னா என்ன அர்த்தம்? எதற்காக நீங்க அந்த தீபம் என்ன உங்களுக்கு என்ன வேலை? அரசியலமைப்பு சட்டப்படி நீங்க செயல்படுகிறீர்களா? இல்லையே. அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் நீதிபதியாக இருக்க வேண்டுமானால் புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் நீ மதிக்க வேண்டும். அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கவில்லை என்றால் உண்மை நாங்கள் மதிக்க மாட்டோம். நீங்க பெரிய நீதிபதியாக இருந்துப்போம். அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அவர் சொல்றாரு, அதாவது நான் போய் ஆய்வு செஞ்சேன்னு சொல்றாரு. தொடர்களே, இந்த சாலையில் இருக்கின்ற பொதுமக்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனியுங்கள். அவர் நேரடியா போய் ஆய்வு செஞ்சு இங்கதான் அந்த தீபம் ஏற்றுவதற்கான விளக்கு தூண் இருக்கின்றார். ஆனா நம்ம அரசு, தமிழ்நாடு அரசு அது நீண்ட காலமா சொல்லுது அந்த இடம் ஒரு மைல்கல் என்று சொல்கின்றது. ஆனா நான் போய் ஆய்வு செஞ்சேன்றாரு. நான் ஆய்வு செஞ்ச அடிப்படையில் தீர்ப்பை சொல்றேன்றாரு. நான் ஜி.ஆர். சாமிநாதனுக்கு வைக்கக்கூடிய கேள்வி, நீங்கள் எல்லாவற்றையும் ஆய்வு செய்துதான் தீர்ப்பு வழங்குறீங்களா? கரூரில் பார்ப்பனர் சாப்பிட்டு போட்ட இலையில் பார்ப்பனர் அல்லாத இந்துக்கள் உருளலாம் கேட்டு ஒரு தீர்ப்பு வழங்கினீங்களா இல்லையா? அப்ப நீங்க அந்த இலையில உருண்டுட்டு நீங்க தீர்ப்பு சொன்னீங்களா? எச்சிலையில உருண்டுதான் நீங்க தீர்ப்பு சொன்னீங்களா? என்ன மாதிரியான ஒரு அயோக்கியம் இந்த நாட்டிலே நீதிபதியாக இருப்பது என்பது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. இப்படி ஜி.ஆர். சாமிநாதன் ஒரு பக்கம், இந்த பக்கம் ஆர்.என். ரவி போன்றவர்கள் பார்ப்பனியத்தை கட்டமைப்பது, ஒரே நாடு ஒரே மொழி, இந்து நாடு இந்து ராஷ்டிரம், இதை கட்டமைப்பதற்காக படாத பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதுக்காக பாரதியார் எல்லாம் நெக்டிட்டு வந்து பல்லக்கில சுமக்கிறாங்க. பாரதியார் தூக்கிட்டு வர்றாங்க. ஆரிய பூமி நம் நாடு என்று சொன்னவர் பாரதியார். பாரதம் என்று சொல்லுவோம் என்று முழங்கியவர் பாரதியார். ஆனால் அந்த பாரதியாரை வைத்துக் கொண்டு தமிழ் தேசியம் பேசக்கூடிய, போலி தமிழ் தேசியம் பேசக்கூடிய சீமான் போன்றவர்கள் தமிழ்நாடு என்று சொல்லக்கூடியவர் பாரதியார் என்று சொல்லி இங்கே சப்ப கட்டுக் கொண்டிருக்கிறார். இந்நாடு யாதெனில் தமிழ்நாடு என்று சொன்னது யார்? இளம்பூரணார் சங்க இலக்கியத்திலே. பாரதியாருக்கு முன்பு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு முழங்கியது சங்க இலக்கியத்திலே, தொல்காப்பியத்தில் இருக்கின்றது. பாரதியார் சொல்லவில்லை. ஒரு நீதி பண்டச்சோறும் பாப்பானுக்கு ஒரு நீதியா என்று கேட்டவன் பாரதி. அந்த பாடலை உனக்கு தூச்சல் இருந்தால் அந்த RSS மேலே உன்னால் சொல்ல முடியுமா? தமிழ்நாடு சொல்லிட்டா உடனே நீங்க அண்ணாவுக்கு முன்னாடி, கலைஞருக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க. சட்டப்பூர்வ மாற்றிய பேரர் அண்ணா கலைஞர் அவர்கள், சங்கரலிங்க நாராயண அவர்கள் அதுக்காக உண்ணாவிரதம் இருந்தார். தமிழ்நாடு என்று சொல்வதற்காக உண்ணாவிரதம் இருந்தவர்கள் எல்லாம் மறந்துவிட்டு பார்ப்பனியத்திலே கைக்கூலியாக, RSS கைக்கூலியாக இன்றைக்கு சீமான் போன்றவர்கள் இன்னைக்கு நாய்ப்பழப்பு பிழைக்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடிய துரோகம், தமிழ் தேசியத்துக்கு செய்யக்கூடிய துரோகம். நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து ஆளுநர் பதவி எப்படி ஒழிப்போமோ அதே போல வருகின்ற 26 தேர்தலில் இமாலய பார்ப்பனிய ஒட்டுக்குழுக்களை நாம் விரட்டியடிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. தனித்த தமிழ்நாடு என்பதுதான் நம்முடைய அடையாளம். தனித்த தமிழ்நாடோடு நாம் செயல்பட வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. யாருக்கு இருக்கிறதோ இல்லையோ நமக்கு இருக்கின்றது. ஒரு காலம் நாம் அந்த தனித்த தமிழ்நாடுக்காக போராட்டத்தை நாம் தொடங்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்றால் அவர் இந்து ராஷ்டிரம் என்று சொல்வது அயோக்கியத்தனம். அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் இந்து ராஷ்டிரம் சொல்வது என்பது எதிரானது. நீ இந்து ராஷ்டிரம் என்று சொன்னால், இந்து ராஷ்டிரம் அமைப்போம் என்று சொன்னால் நாங்கள் தனித்தமிழ்நாடு என்கிற கோரிக்கையை முன்வைப்போம் என்பது எங்களுக்கு எந்த பயமும் இல்லை. நீ சொல்வது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என்றால் நாங்கள் அதை திரும்ப சொல்லிக் கொள்வோம். சனாதனத்தை நாங்கள் ஒழிப்போம், இந்து ராஷ்டிரத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், RSS இல்லாத இந்தியாவை உருவாக்குவது என்பதுதான் எங்களுடைய இலக்கு என்று சொல்லி இந்த பார்ப்பன கும்பலை விரட்டடிப்பதற்காக RSS போன்ற இந்த சனாதன கும்பலை போன்ற ஆளுநர் ஒழிப்பை நாங்கள் முன்னெடுப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாகாலாந்தில் ஒரு சூழ்ச்சி திட்டத்தை செயல்படுத்த முயன்று நாகாலாந்து மக்களால், நாகாலாந்தினுடைய அரசியல் கட்சிகளால், நாகாலாந்தினுடைய செய்தியாளர்களால் விரட்டி அழைக்கப்பட்டு பின்னங்கால் குடலில் அடிவர் ஓடி வந்தாரே ஆர்.என். ரவி, அவர் அதே சூழ்ச்சி திட்டத்தை தமிழ்நாட்டில் நிறைவேற்ற துடிக்கிறார். RSS உடைய ஒரு ஏஜென்டாக அவர் செயல்படுகிறார். இன்னொரு பக்கம் நீதிபதி செக்கு தெரியாது, சிவலிங்கம் தெரியாது என்பார்கள். மதுரை இடையிலே வேலை செய்கிற ஜி.ஆர். சாமிநாதனுக்கு
சிக்குக்கும் சிவலிங்கத்திற்கும் வேறுபாடு தெரியவில்லை. அவருக்கு தான் தீபத்தூளுக்கும் எல்லைக்கல் அளவை கல்லுக்கும் வேறுபாடு தெரியவில்லை. நாய்கள் காலை தூக்குவதற்கு எல்லா கல்லும் ஒன்றுதான். அவர்களுக்கு அப்படித்தான் இதை சூழ்ச்சி திட்டமாக இருக்கிறார்கள். நீங்கள் நன்கு கவனியுங்கள். இந்திய அரசை பற்றி பன்னாட்டு அரங்கில் என்ன பேச்செல்லாம் வருகிறது, இதெல்லாம் RSSக்கு தெரியாதா? இந்த நாட்டில் மொத்த உள்நாட்டு பொருளாதார GDP கணக்கு பொய்யாக தரப்படுவதாக பன்னாட்டு நிதி நிறுவனம் சொல்கிறோம். இவர்களது வார்த்தைகளை நம்புவதற்கு இவர்களுக்கு C தரத்திற்கு C கிரேடுக்கு இறக்கி இருக்கிறோம். ஒரு வல்லுநர் ஒருவர் கரண்ட் தாப்பருக்கு அளித்த பேட்டியிலே சொல்லுகிறார், இந்திய அரசு கொடுக்கிற புள்ளிவரம் GDP புள்ளிவரம் என்பது 48 விழுக்காடு பொய்யா, பாதிக்கு பாதி பொய்யாக சொல்லுகிறார்கள். GDP-யை கணக்கிடுவதற்கு மக்களுடைய நுகர்வை அளவாக கொள்வதற்கு பதில் அரசு செலவை அளவாக கொள்கிறார்கள். இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்கும்போது மோகன் பகவத் சொல்கிறார், இதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. அயோத்தி என்ன கெட்ட பெயரா என்று கேட்கிறார். ராமன் பிறந்ததால் புராணத்தில் இடம்பெற்றதால் அது கெட்ட பெயர் அல்ல. நீங்கள் 92 டிசம்பர் 6ஆம் நாள் பாபர் மசூதி என்கிற பழைமையான நினைவு சின்னத்தை இடித்து இந்திய நாடு முழுவதும் 1000 கல்லறைகளை கட்டுவதற்கு வழி செய்தீர்கள். அந்த பயங்கரவாத சொல்லினால் அயோத்தி கெட்ட பெயர். அந்த கெட்ட பெயர் திருப்பரங்குன்றத்திற்கு வருவதை தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள். இதிலே நாம் தெளிவாக இருப்போம். நண்பர்களை, இறுதியாக ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன். 24 மோடி பதவிக்கு வந்துவிட்டார். 29 தேர்தல் வரப்போகிறது. அந்த தேர்தலில் இவரை மீண்டும் விரட்டி விடலாம் என்று எதிர்கட்சிகள் கனவு காண்பார்கள். ஆனால் அது நிறைவேறப் போவதில்லை. மோடி அதிகாரத்தை விடமாட்டார். அவர் கையிலே தேர்தல் ஆணையம் இருக்கிறார். ராகுல் காந்தி 3 கேள்விகள் கேட்டார் நாடாளுமன்றத்திலே. பதில் உண்டா? தேர்தல் ஆணையரை நியமிக்கிற அதிகாரத்தில் தலைமை நீதிபதியை எதற்காக நீக்கினீர்கள்? இதற்கு பதில் இல்லை. நீங்கள் எதற்காக CCTV பதிவுகளை அழிக்க சொன்னீர்கள்? இதற்கு பதில் இல்லை. தலைமை ஆளுநர் என்ன செய்தாலும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது என்ற சட்ட பாதுகாப்பை வழங்கினீர்கள். இதற்கு என்ன விளக்கம்? உண்மையிலேயே திருட்டு மொழி முடித்துக் கொண்டு மோடியும் அமித்ஷாவும் உட்கார்ந்து இருக்கிறார்கள் நாடாளுமன்றத்திலே பதில் சொல்ல தீர்ப்பில்லாமல். SIR என்றாலும் ஒவ்வொன்றும் வாக்கு திருடுகிற முயற்சி. இந்த வாக்கை திருடி அவர்கள் எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் தங்களுடைய ஆட்சியில நிரந்தரப்படுத்திக் கொள்ள முடியும் என்று கனவு காண்கிறார்கள். நண்பர்களே, ஒரு சட்டமன்ற தேர்தல் அல்ல, ஒரு நாடாளுமன்ற தேர்தல் அல்ல, எந்த தேர்தல் வந்தாலும் போனாலும் இந்த வாக்கு திருடர்களை தெளிவில் இறங்கி போராடி துரத்தி அடிக்க வேண்டும். அதிர்வலையை ஏற்படுத்தக்கூடிய முழக்கம்தான் ஆளுநர் பதவியை ஒழிக்க வேண்டும் என்கிற இந்த முழக்கம். இதை முன்னின்று நடத்துகிற தமிழக மக்கள் முன்னணிக்கும் அதை ஒருங்கிணைக்கிற தோழர் பொழிலன் உள்ளிட்ட அனைத்து தோழர்களுக்கும் வணக்கத்தை சொல்லி, தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் அன்பிற்குரிய தோழர் வேல்முருகன் அவர்கள் இங்கே இருக்கிறார். நமக்கெல்லாம் அவரோட பலம். அருள்கூர்ந்து வேல்முருகன் அவர்களிடத்திலே கேட்டுக் கொள்ளுகிறோம், எப்படியாவது இந்த கூட்டணியில இடம்பெற்று நீங்கள் மீண்டும் சட்டமன்றம் செல்ல வேண்டும். நீங்கள் சட்டமன்றத்திற்கு சென்றால் தான் எங்களை போன்றவர்களுக்கு பலம் என்ற கோரிக்கையை இந்த ஆர்ப்பாட்டத்தின் சார்பாக வைக்கின்றோம். காரணம், நேருக்கு நேராக நான் விடுதலை இயக்கத்தவரை ஆதரிக்கிறவன் என்று பறைசாற்றி அவர்களை கௌரவிக்கிறார். நான் தமிழரசனோடு இணைந்து நின்றவன் என்று ராசா இருக்கிற மேடையிலே அறிவிக்கின்ற ஆற்றலும் துணிவும் கொண்டவர் நமக்கு தேவை. ஒரு காலத்திலே திராவிட இயக்கத்தால் முன்வைக்கப்பட்ட இந்த முழக்கம் இன்றைக்கு பொதுவுடைமை இயக்க வழிவந்த நம்மை போன்றவர்களால், நக்சல்வாரி இயக்கத்தின் வழிவந்த நம்மை போன்றவர்களால் எடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பு தோழர்களே, ஒரே செய்திதான், இது RN ரவிக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் அல்ல. இரண்டாவது, செலவு ஒரு பொருட்டே அல்ல. மக்களுக்கு சேவை செய்கிறவனுக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் செலவு செய்யலாம். செலவாகிறது என்றும் நாம் பேச வேண்டாம். ஒரே முழக்கம், ஒரு குடியாட்சி அமைப்பில் தோழர் தியாகி அவர்கள் குறிப்பிட்டதை போல
வெள்ளையில் உருவாக்கிய கண்காணி பதவியை டெல்லியின் சுல்தான்கள், அது காங்கிரஸ் காலமாக இருந்தாலும் இன்றைக்காக இருந்தாலும் அரசியல் சட்டத்தை எழுதியவர்களாக இருந்தாலும் இவர்கள் எல்லாம் தேவ தூதர்கள் அல்ல, ஆளுநர்களும் நீதிபதிகளும். இவர்கள் எல்லாம் சொல்லுவது தேவ வாக்கும் அல்ல, மக்கள்தான் இந்த ஜனநாயகத்தின் எஜமானர்கள். அந்த வகையில் ஆளுநர் ஒழிப்பு என்பது இந்தியாவுக்கானது. இது ஆர்.என். ரவிக்கு எதிரான போராட்டமே அல்ல. அந்த பதவியை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது இந்த பீகார் பார்ப்பன கைகூடி நமக்கு கால் தூசு. இந்த ஆளை பெரிதுபடுத்தாதீர்கள், பதவிக்கு எதிரான குரலை எழுப்புங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வணக்கம். தமிழக மக்கள் முன்னணி சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஆளுநர் அவர்களே, தமிழ்நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையோடு இங்கு வந்து அமர்ந்திருக்கின்ற அத்தனை தோழர்களுக்கும் இயக்கத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் வேல்முருகன் போது எங்களுக்கு என்ன கவலை? அண்ணன் வேல்முருகன் இருக்கிற போது எங்களுக்கு என்ன கவலை? அண்ணன் வேல்முருகன் அண்ணன் கூடயும் ஆராசா அண்ணன் கூடயும் எச்ராஜா அவர்களை நீங்க தனியா யுத்தம் புரிய வருவீங்களா? போர் புரிய வருவீங்களா? கருத்து களத்துக்கு எங்களோட உங்களால வர முடியுமா? அவர் ஆர்.என். ரவி இல்லைங்க, அவர் RSS ரவி. அவர் மூலமா தமிழக மக்களுக்கு என்னெல்லாம் கெடுதல் நினைக்க முடியுமோ, அது கல்வியா இருக்கட்டும், பல்கலைக்கழகங்களா இருக்கட்டும், வேற எந்த துறையா இருக்கட்டும், எல்லாத்துலயும் ஒரு கமிஷன் பேஸ் வச்சுக்கிட்டு ஆளுங்களை பிடிச்சுக்கிட்டு அப்பப்ப ஆளுநர் வந்து கொடைக்கானல் போறாரு, ஊட்டி போறாரு, எதுக்கு போறாருன்னு யாராவது ஊடக நண்பர்கள் கேட்டு சொல்லுங்க. இங்க நிறைய தோழர்கள் இருந்திருக்கிறாங்க, எல்லாருக்கும் பேசுறதுக்கு நேரம் வேணும். அதனால இந்த இயக்கத்தின் சார்பில் ஆளுநரை முற்றாக இந்தியாவிலிருந்த ஆளுநருங்கிற ஒரு பதவியை முற்றாக ஒழிக்கணும்னு சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வேல்முருகன் உள்ளிட்ட அனைவருக்கும் முதற்கனுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆளுநர் பதவி குறித்து அரசியல் நிர்ணய சபையில நடைபெற்ற விவாதம் என்பது ரொம்ப முக்கியமா. அந்த அரசியல் நிர்ணய சபையில அம்பேத்கர் அவர்கள் முக்கியமான ஒரு கருத்தை பதிவு செய்தார். சிக்கலான பிரச்சனைகள் எழுகின்ற பொழுது நிச்சயமாக மாநிலத்தினுடைய முதலமைச்சரை கலந்தாலோசித்துத்தான் ஆளுநர் முடிவெடுக்க வேண்டும் என்று திட்டவட்டமாக அரசியல் நிர்ணய சபையில அம்பேத்கர் அவர்கள் பதிவு செய்தார். அது இன்றைக்கு வரைக்கும் நடைபெறுவதில்லை என்பது தனிப்பட்ட ஒரு செய்தி. அதே மாதிரி 2010 புஞ்சி கமிஷன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கமிஷன், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரிந்துரையை வெளியிட்டது. அதாவது ஆளுநர்கள் எந்த காரணத்தை கொண்டும் பல்கலைக்கழகத்திலே தொழில்நன்றாக இருக்கக்கூடாது என்ற ரொம்ப ரொம்ப முக்கியமான பரிந்துரையை அந்த ஆளுநருடைய அதிகாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய அந்த புஞ்சி கமிஷன் 2010 பரிந்துரை செய்தது என்பதை பார்க்கிறோம். ஆனால் அனைத்தையும் புறக்கணித்துவிட்டு ஒன்றிய அரசானது முற்றிலும் அதை ஒரு ஆதிக்க சின்னத்தினுடைய குறியீடாக பயன்படுத்தி வருவதை பார்க்கிறோம். பாபர் மசூதி எடுத்து அதை போது என்ன நடந்தது என்று நமக்கு தெரியும். அப்ப அந்த சமயத்தில் பாபர் மசூதி இடிப்பு முடிந்த உடனே இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பிஜேபி அல்லாத மாநில அரசுகள் கலைக்கப்பட்டது. அப்ப மாநில அரசுகள் கலைக்கப்பட்டதை எடுத்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு வந்தது. அப்படி வழக்கு வந்த போது அது 9 நீதிபதிகள் கொண்ட ஆயத்தினாலே விசாரணைக்கு உட்பட்ட போது அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், இது சரியான நடைமுறை. என்னென்று சொன்னால் மாநில அரசுகள் அவருடைய பொறுப்பை கட்டி கழித்தது மாத்திரமல்லாமல் இந்த மாதிரியான கலவரத்தை தூண்டிவிடக்கூடியதாக இருக்கிறது என்று 9 நீதிபதிகளுடைய ஆய்வு இருக்கிறது. மாத்திரமல்லாமல் மதச்சார்பு என்பது ஒரு மதத்துக்கு சார்பாக இருக்கக்கூடியதல்ல, அனைத்து மதங்களையும் சமமாக நிறுத்தக்கூடியது என்றுதான் அவர் குறிப்பிட்டார். ஆனால் இன்றைக்கு ஆர்.என். ரவி என்ன சொல்கிறார்? அரசியல் சட்டத்திலே செக்யூலரிசம் என்பதை பற்றி தெளிவாக முடிவு கொடுக்கப்படவில்லை என்று அவர் சொல்கிறார். அரசியல் சட்டம் 149 பிரிவுப்படி உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு சட்டமாகின்றது. அப்ப 9 நீதிபதிகள் சொன்ன அந்த கருத்தையே புறக்கணிக்கக்கூடிய வகையில தன்னுடைய கருத்துக்களை முன்னெடுத்திருக்கிறார் என்று பார்த்தோம். அது மாத்திரமல்லாம் இந்த ஆளுநர் என்று சொல்லும்போது நண்பர்கள் சொன்னதை போல ஒரு பாதுகாப்பு கவசமா இருக்கிறது. அதுக்கு ஒரே உடன் சாட்டப்பட்ட 2வது குற்றவாளியாக இருந்தவர் கல்யாண் சிங். அந்த கல்யாண் சிங் உத்தரப்பிரதேசனுடைய முதலமைச்சராக அந்த சமயத்தில் இருந்தார். எனவே A2 என்று சொல்லப்படக்கூடிய அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்ன உடனே அவர் என்ன செய்தார் என்று சொன்னால்
ராஜஸ்தான் கவர்னராக போட்டுட்டாங்க பிஜேபி. ராஜஸ்தான் கவர்னர் போனா 5 ஆண்டுகள் யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது கவர்னர். எனவே 5 ஆண்டுகள் போய் அவரு அதுல இருந்து விலக்கு பெற்றது மாத்திரமல்லாமல் அதுக்கு அந்த 5 ஆண்டு முடிந்த உடனே அவரை மீண்டும் உரிய ஆதாரங்கள் இல்லை என்று அதிலிருந்து விடுதலை செய்யப்பட்டார் என்று பார்க்கிறோம். அதை விட கேவலம் என்னன்னு சொன்னா 2014 பிஜேபி அரசாங்கம் வந்த உடனே அவருக்கு டிவிஷன் பட்டம் கொடுக்கப்பட்டது என்பதை பார்க்கிறோம். இது எவ்வளவு கேவலமான ஒரு நடைமுறை என்று பற்றி நாம் சிந்தித்து பார்த்தோம். எனவே இப்படிப்பட்ட ஒரு சட்ட பாதுகாப்பை வைத்துக் கொண்டு முழுக்க முழுக்க மக்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார். அமெரிக்காவில் நாம் பார்த்தோம், கவர்னர்னா தேர்ந்தெடுக்கப்பட்டவராக இருக்க வேண்டும். தியாக அவர்கள் ஒரு முக்கியமான கருத்து சொன்னார். எப்படி முஸ்லிம்களுடைய ஆட்சி கட்டத்துல மக்களை ஒடுக்குவதற்காகவே அந்த கவர்னர் பதவியை உருவாக்கினார்கள் என்று அதுதான் இன்றைக்கு நடைமுறையாக இருக்கின்றது. என்று சொன்னால் இந்த நாட்டினுடைய தமிழகத்தினுடைய பெயரையே மாற்றக்கூடிய அளவுக்கு துணிச்சல்வராக அவர் இருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் இப்போ அவருடைய பட்டமளிப்பு விழாவிலே ஒரு முனைவர் பட்டம் பெற்ற ஒரு பெண் அவருடைய கையிலே சான்றிதழை வாங்கவில்லை என்பதற்காக பிஜேபியினுடைய பின்னணியில வழக்கு தொடுத்திருக்கின்றார். ஆனால் உலகம் முழுவதும் பார்க்கின்றோம், மிகப்பெரிய அளவுக்கு பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக வைத்துக் கொண்டு மிகப்பெரிய நிகழ்ச்சிகள்ல பட்டமளிப்பு விழாக்கள்ல அங்கே இருக்கக்கூடியவர்கள் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக முழக்கமிட்டு அந்த சம்பவத்தை நிகழ்வை போட்டிருக்கிறார்கள். எனவே கருத்தறிவை சம்பந்தப்பட்ட ஒரு நிலை, இப்படிப்பட்ட நிலைகளை அனுமதிக்க கூடாது. அதுக்கான போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. ஆளுநர் பதவி ஒழிப்பு முழக்க போராட்டத்தில் பல்வேறு கட்சி தலைவர்கள் இயக்கங்களை ஒருங்கிணைத்து முன்னெடுக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக மக்கள் முன்னணியின் ஒருங்கிணைப்பாளர் தோழர் பொழிலன், தோழர் நிலவரம் உள்ளிட்ட விருப்ப அமைப்புகளை சேர்ந்த அத்தனை தோழர்களுக்கும் எங்களுடைய சாதிகள் சார்பில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் தடையாக பன்மைத்துவத்திற்கு எதிராக ஒற்றையாட்சி, ஒற்றை அதிகாரத்தை, ஒற்றை பண்பாட்டை இன்றைக்கு எல்லா மாநிலங்களும் நிலைநிறுத்தக்கூடிய ஒரு பதவியாக இன்றைக்கு ஆளுநர் பதவி இருந்து கொண்டிருக்கிறது. இருக்கக்கூடிய பல்வேறு மதங்கள், பல்வேறு இனங்கள், பல்வேறு மொழிகள், பல்வேறு பழக்க வழக்கங்கள், பல்வேறு உணவு வழக்கங்கள் கொண்ட பண்பாட்டு கலாச்சாரத்தை கொண்ட மக்களுக்கு எதிரான ஒரு சர்வாதிகாரத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு பதவியாக இன்றைக்கு எல்லா மாநிலங்களிலும் ஆளுநர் பதவி இருந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 16ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்ட அந்த பிரிட்டிஷ் ஆட்சியின் போது உருவாக்கப்பட்ட அந்த ஆளுநர் பதவி என்ற அந்த பதவி 21ஆம் நூற்றாண்டில் நாம் இன்றைக்கும் அதோட கொடுமையை, அதோட சர்வாதிகாரத்தை, அதோட ஆட்சியோட அதிகாரத்தை நாம் இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிறதா என்று ஆளுநர் ரவி நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு மாநிலங்களுடைய உரிமையை, அதோட அதிகாரத்தை, தன்னாட்சியை குளிதோண்டி பொதிக்கக்கூடிய ஒரு பதவியாக இந்த ஆளுநர் பதவி இருக்கிறது. அது மாநில உரிமையை குளிதோண்டி பொதிக்கிற ஒரு பதவியாக இருக்கிறது என்பதால் நாம் தொடர்ந்து மாநில உரிமையை, மாநில அதிகாரத்தை நாம் நிலைநாட்டுவதற்கும் பெறுவதற்குமான ஒரு சூழலில் ஒட்டுமொத்த இயக்கங்களும் கட்சிகளும் ஒருங்கிணைந்து இந்த ஆளுநர் பதவியை ஒழித்தே ஆக வேண்டும் என்பதில் சாதி ஒழிப்பு முன்னணி தமிழக மக்கள் முன்னோடு ஒருங்கிணைந்து நிற்கும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நான் அதிகம் பேச முடியாது என்றாலும் கூட ஒரு செய்தியை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். 2024 செப்டம்பர்ல கன்னியாகுமரியில திருவட்டாறுல இந்த வித்யாபூஷன் பட்டமளிப்பு விழாவுல ஆளுநர் ரவி பேசினார். பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா, இந்த செக்யூலரிசம்ங்கிற வார்த்தை நமக்கு அந்நியமானது, பாரதத்துக்கு தொடர்பற்றது, அது இடையிலதான் புகுத்தப்பட்டது, அந்த வார்த்தை நீக்கப்பட வேண்டும் என்று ஒரு நீண்ட உரையாற்றினார் ஆளுநர் ரவி. இதை நான் சொல்லுவதற்கு காரணம், இந்திய அரசியல் சட்டத்தில் இருக்கிற ஜனநாயகம், சமத்துவம், சமூக நீதி, செக்குலரிசம், சோசியலிசம் அத்தனை வார்த்தையும் ஆளுநர் ரவிக்கு பிடிக்காது. பிடிக்காம இருக்கிறது நமக்கு ஆட்சேபனை இல்லை. ஆர்டிகிள் 159 படி, இந்திய அரசியல் சட்டம் 159வது விதிப்படி இந்த அரசியல் சட்டத்தை கட்டி காவந்து பண்ணுவேன், இதற்கு உண்மையாக இருப்பேன் என்றெல்லாம் உறுதிமொழி எடுத்துக்கொண்டுதான் ஆளுநர் ரவி பதவிக்கு வந்தார். ஆனா
இந்திய அரசியல் சட்டத்தை உடைப்பதை தன் வேலையாக வைத்திருக்கிறார். அதுல இருக்க செக்குலரிசம் எடுக்கப்படுது அப்படின்னு என்று சொல்ல ஆளுநர் ரவிக்கு ஏது அதிகாரம் சொல்லலாமா? அப்படி சொல்லலாமா? அவரை தூக்கி எறிஞ்சிருக்க வேண்டாமா? இந்திய அரசுங்கிறா உன்னை நான் எதுக்கு அனுப்பி நீ அங்க போய் மாடு வச்சுக்கிட்டு இருக்கிற என்று அழைச்சிருக்க வேண்டாமா? என்ன சக்தி வச்சு ஒண்ணு புரிஞ்சுக்கணும். ஆளுநர் ஏன் சொல்லக்கூடாது, நாம ஏன் சொல்லலாங்கிறதுக்கு. என்ன சக்தியில பொங்கல் கிண்டி ஆகுது, பொங்கல்ல உப்பு குறைச்சலா இருக்கு, பொங்கல்ல சக்கரை குறைச்சலா இருக்குன்னு நான் சொல்லலாம், நீங்க சொல்லலாம். கிண்டிக்கிட்டு இருக்கிற கரண்டி சொல்லக்கூடாது இல்ல. அந்த ஆள் யாருங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அரசியல் சட்டத்தை உடைக்கிற வேலையை செஞ்ச அந்த நபர் இங்கிருந்து வெளியேற்றப்படணும் என்பது நம்முடைய கோரிக்கை. அது மட்டுமில்லாமல் தோழர்களே, வெயில்ல உட்கார்ந்து இருக்கிறீங்க, கூடுதலாக பேசுவதே குற்றச்செயல் தான் என்று தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஆளுநருக்கு மிக அதிக அதிகாரம் இருக்குது. இந்திய அரசியல் சட்டப்படி தவறுதலாக கொடுத்திருக்காங்க. கவர்னர் ஜெனரல் வங்காளத்தில் இருந்தவன் வைஸ்ராய் ஆனா, அதாவது அரச பிரதிநிதி. மகாராணியார் நேரடியாக வர முடியாதுங்கிறதுனால கவர்னர் ஜெனரல் தான் இங்க அரச பிரதிநிதி. அவன் போட்ட ஆளு இந்த கவர்னர். அவனுடைய ஏஜென்டாக கவர்னர்கள் அவ்வளவு அதிகாரத்தையும் செயல்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இந்த அமைப்பு 1950 முடிவுக்கு வந்திருக்கணும். தோழர்களுக்கு தெரியும், 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்த போது காந்தியார் சொன்னாரு, அவ்வளவு அதிகாரமும் ஆங்கிலேயர்கள் கையில தானே இருக்கு, கொஞ்சோடி கிள்ளி போட்டு தானே எங்களுக்கு கிடைக்குது. இது இது ஆனரபிள் முனிசிபாலிட்டிஸ், மாநில அரசை பத்தி. ஏன்னா அவ்வளவு அதிகாரமும் கவர்னர்கள் கையில் இருந்தது, முக்கிய அதிகாரம் எல்லாம். இப்ப என்னன்னு சொன்னா 6.28 கோடி மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கள் போடுற மசோதாவை அதை குப்பத்தடியில தூக்கி எறிகிறார். அவரோட தூக்கி எறிதலுக்கு என்ன அர்த்தம்னா, தமிழ்நாட்டு மானங்கெட்ட மக்களே, நீ ஓட்டு போட்டு எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுப்ப, சட்டமன்றம் சட்ட போகலாம், ஆனால் அதை நான் தூக்கி எறிகிறேன் என்று நம்மை பார்த்து கேவலப்படுத்தக்கூடிய போக்கு, இதை நாம் அனுமதிக்கவே முடியாது. இதற்கு மேல் இந்த ஆளுநர் பதவி என்பது ஒழிக்கப்பட வேண்டும். நாகாலாந்துக்காரன் நம்ம விட 1000 மடங்கு தேவலாம். இதே ஆரண்டடி நாகாலாந்துல போய் வாலாட்ட ஆரம்பிச்சோன்ன வாழை பிடிச்சு உருக்கி அறுத்து ஒட்ட சீரி சீ ஓடு என்று இந்த ஆரண்டடி அவன் எடுத்து விட்டான். இங்க நம்ம ஆளு உட்கார்ந்து நாக்கால நக்கி கொடுத்துக்கிட்டு விட்டான். இதுதான் நிலைமை. ஆகவே ஆளுநர் ரவி வெளியேற வேண்டும். ஆளுநர் என்ற பதவியே முற்றிலுமாக அழிக்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆளுநர் என்றால் அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களால், தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவராக இருக்கலாம். எங்க ஆளுநர் இங்க கவர்னரால் இருக்க முடியும். அதை வலியுறுத்துவதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம். தோழர்களுக்கு மிக்க நன்றி. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மக்களாட்சியில் சட்டத்தின் ஆட்சி நடைபெறும் என்பதுதான் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இங்க இந்தியாவில் மட்டும் சட்டம் தனியா இருக்கும், ஆட்சி தனியா இருக்கும். மக்களால் உருவாக்கப்பட்ட சட்டத்திற்கும் ஆட்சிக்கும் சம்பந்தம் இல்லை. இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய தலைமை பொறுப்பு யாருகிட்ட இருக்கு? சட்டப்படி கேட்டால் கவர்னர் இருக்கு. நீங்க ஓட்டு போட்ட சீஃப் மினிஸ்டர்லயோ அல்லது மற்ற மந்திரி சபையிட்டையும் இல்லை. தலைமை அவர் தான். ஸ்டேட் ஹெட் ஆஃப் த ஸ்டேட்னா கவர்னர். உருவாக்குனது சட்டம். சட்டத்தின் ஆட்சியை ஏற்றுக்கிட்டோம்னா நம்ம அதையும் ஏற்றுக்கிட்டோம் தானே அர்த்தம். ஒரு சட்டம் மக்களுக்கு எதிராக இருக்கிறது என்றால், மக்களின் உரிமைகளுக்கு எதிராக இருக்கிறது என்றால், அந்த சட்டத்தை முதலில் தூக்கி எறிய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இந்த சட்டப்படிதான் இவர் உருவாக்கப்பட்டிருக்கிறார். அப்ப அந்த சட்டத்தை நம்ம காலி பண்ணுமா இல்லையா? எல்லா அதிகாரமும் சட்டத்தில இருந்து வருது. நீங்க உள்ளார நம்மளால போக முடியுமா?
இந்த இடத்துல வந்து ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டம் நடத்தணும். நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்ப வந்து பல கருப்பையா அவர்கள் பேசினாரு. உனக்கு உன்னுடைய பதவிக்கு தான் மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன், இல்லைன்னா உள்ளார செருப்பால் அடித்து வெளியேற்றணும்னு பேசினார். பல பேசுறது இந்த இடத்துல. ஆக இந்த சட்டம், இந்திய அரசியல் சாசன சட்டம் கவர்னருக்கு இந்த அதிக அளவிலான அதிகாரத்தை வழங்கி இருக்கிறது. இந்த அரசியல் சாசன சட்டம் மாற்றப்பட வேண்டுமா வேண்டாமா? எந்தெந்த பிரிவுகள் மாற்றப்பட வேண்டும்? 1956 நாம் வந்து தனி மாநிலமாக தமிழ்நாடு உருவான போது மாநிலங்களுக்கு என்று ஒரு அரசியல் சாசன சட்டம் உருவாக்கப்பட்டிருக்க வேண்டுமா வேண்டாமா? 70 ஆண்டு காலம் அடிமைத்தனமான சட்டத்தை வைத்துக் கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா இல்லையா? எப்படி இந்த சட்டத்தை நீக்குவது? அந்த சட்டத்தின் அடிப்படையில் நாம் தான் இவங்களை வெளியேற்ற முடியும். அப்படின்னா நமக்கென்று ஒரு அரசியல் சாசன சட்டம் வேண்டும், அதை நாம் உருவாக்க வேண்டும், அதற்கு நமக்கு ஒரு அதிகாரம் வேண்டும், அந்த அதிகாரத்தை நோக்கி நாம் போராட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் இந்த அரசியல் சாசன சட்டத்தில் மாநிலங்களுக்கு தலைவர் கவர்னர் என்பதை நீக்கி மாநிலங்களுக்கு தலைமை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் நிரூபணம் செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒரு வரலாற்றை நாம் தொடங்க வேண்டும். அப்படி தொடங்கினால் தமிழ்நாடு மட்டுமல்ல, தன்னாட்சி பெற்ற அதிகாரமாக தமிழ்நாடு மட்டும் உருவாக்க வேண்டும் என்றல்ல, நாம் தொடங்கினால் நம்மை பின்தொடர்வதற்கு பல மாநிலங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றன. தன்னாட்சி அதிகாரத்தை வடகிழக்கு மாநிலங்கள் பெருமையானால், தன்னாட்சி அதிகாரத்தை ஜம்மு காஷ்மீர் பெருமையானால், தன்னாட்சி அதிகாரத்தை பஞ்சாப் பெருமையானால் இவர்களுடைய அதிகாரம் என்பது குறைக்கப்படும். நம்மை நாமே ஆள்வோம். அந்த கோரிக்கையை முன்வைத்து தமிழகம் என்பதும் நாம் போராட வேண்டும். இந்த அரசியல் சாசன சட்டத்தின் மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய பிரிவை நீக்க வேண்டும். புதிதாக அரசியல் சாசன சட்டம் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வர வேண்டும். அப்பொழுதுதான் நமது அதிகாரம் நம் கையில். இப்படிப்பட்டவர்களை செருப்பால் அடித்து கூட வெளியேற்றலாம். நன்றி, வணக்கம். அறிஞர்களுக்கு தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆளுநரை வெளியேற்றும் வரை இந்த இடம் மட்டுமல்ல, ஆளுநர் மாளிகைக்குள்ளும் நுழைந்து வெளியேற்ற வேண்டிய அளவிற்கு ஒரு அடாவடி பேரவழி தமிழ்நாட்டில் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். நீண்ட நெடிய காலம் ஆளுநர் பதவி தேவைகளை என்ற பொதுவான கருத்து தமிழ்நாட்டில் நிலவுகிறது ஒழிய ஆளுநர் பதவியை ஒழிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு விடாப்பிடியான போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய கடமை தமிழ் சமூகம், தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சிகள் முன்னே சவாலாக நிற்கிறது. ஏதோ வந்தார்கள் போனார்கள், கையெழுத்து போட்டார்கள் என்றவுடன் அமைதியாக இருப்பதாக ஆட்சியாளர்கள் நினைத்து அமைதியாக இருந்ததனுடைய விளைவு ஒரு RSS காரன் குருமூர்த்தியோடும் மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி சாமிநாதனோடும் இங்க இருக்கிற பல்வேறு இயக்கங்களை ஒருங்கிணைத்து வழிகாட்டக்கூடிய ஒரு அரசியல் மையமாக தமிழ்நாட்டில் ஆளுநர் மாளிகை மாறியிருக்கிறது. ஒரு இணை அரசு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வரிசையாக என்னெல்லாம் சட்டங்கள் கிடப்பில் போடப்படுகிறது, ஏராளமான பேர் இங்கே பேசியவர்கள் பட்டியல் போட்டிருக்கிறார்கள். நமக்கு அவமானமாக இருக்கிறது. நாம் தேர்ந்தெடுத்த ஒரு அரசு, அந்த அரசுக்கு சவால் விடுகிற அளவிற்கு நாம் உருவாக்கிய பல்கலைக்கழகங்களை நம்முடைய கல்வி அமைச்சர்கள் அதை சரியாக நடக்கிறதா தவறாக நடக்கிறதா என்பதெல்லாம் நமக்குள்ளே இருக்கிற விவாதங்கள். ஆனால் இங்கே இருக்கிற பல்கலைக்கழகங்களிலே நாட்டாமை செய்கிற வேலையை உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகும், உச்சநீதிமன்றம் வலியுறுத்திய பிறகும் ஆளுநர் விடாப்படியாக நமக்கு சவால் விடுபவனாக தமிழ்நாட்டில் அமர்ந்திருக்கிறானால் அவனுக்கு இந்த நாட்டில் எந்த மரியாதையும் கிடையாது. வெளியேற்றது என்கிற முழக்கம் இங்கு இருக்கிற அனைத்து கட்சிகளுடைய முழக்கமாக செயல்பாடாக மாற வேண்டும். ஆளுநரை, இந்த ஆளுநரை இன்னைக்கு வெளியேற்ற வேண்டும், ஆளுநர் பதவியை நிரந்தரமாக ஒழிக்க வேண்டும் என்கிற ஒரு கொள்கை நிலைப்பாட்டை நாம் செயலுக்கு கொண்டு வருவதற்கு அனைவரும் இணைந்து முயற்சிக்க வேண்டும். இந்த முயற்சியை முன்னெடுத்த தமிழக மக்கள் முன்னணி தலைவர்கள், தோழர்கள், உறுப்பமைப்புகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் தோழர்கள். எனக்கு முன்பாக பேசிய வழக்கறிஞர் பானுமதி அவர்கள் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் என்பதே இப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத சொன்னாங்க. அதுதான் ரொம்ப உண்மையான
நாம் பார்க்கிறோம். மக்கள் அதிகார கழகத்தினுடைய கொள்கை அறிக்கையில் இந்த இரட்டை ஆட்சி முறை என்பது ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்க கொள்கை அறிக்கையுடைய அந்த புதிய அரசை படைக்கின்ற அந்த சூழலில் இரட்டை ஆட்சி முறை இருக்கக்கூடாது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள், அமைச்சரவை, இவர்களுக்கெல்லாம் உண்மையில் இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் அதிகாரம் இல்லை என்பதை இன்றைக்கு பிஜேபி அரசு நிரூபித்து வருகின்றது. கவர்னர்கள் ஏற்கனவே இருந்திருக்கின்றார்கள். அந்த கவர்னர்கள் செயல்பாட்டிற்கும் RN ரவியினுடைய செயல்பாட்டிற்கும் நாம் பாரிய வேறுபாட்டை பார்க்க முடியும். உண்மையில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வழங்கப்பட்டுள்ள சட்டப்படியான அனைத்து அதிகாரங்களையும் உண்மையில் பயன்படுத்தக்கூடியவராக RN ரவி இருக்கின்றார். ஆக RN ரவியை ஒழித்து கட்டுவதற்கு, அவரை பதவி நீக்கம் செய்வதற்கோ, அவரை இங்கிருந்து விரட்டுவதற்கோ சட்டப்படி எந்த அதிகாரமும் கிடையாது. நாடாளுமன்றத்தில் அனுராக் தாக்கூர் என்று சொல்லக்கூடிய MP சொல்லியிருக்காரு, இந்தியாவிலேயே தமிழ்நாடு மட்டும்தான் சனாதனத்திற்கு எதிரான மாநிலமாக இருக்கின்றது என்று அவர் சொல்லியிருக்கின்றார். இந்த நிரந்தரமான மக்களுக்கு அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாத இந்த அதிகார வர்க்கத்தை வைத்துக் கொண்டு மக்களை ஏமாற்றுவதற்கு ஒரு ஜனநாயகம் என்ற அடிப்படையில் மேல ஒரு போர்வையாக இந்த மக்கள் பிரதிநிதி இருக்க வேண்டும் என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய அடிப்படை அரசியல். ஆகவே நீங்க முறியடிப்பதை நீங்க பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு ஆளுநர் என்பவர் இணையாட்சி நடத்தி வருகின்றார். உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது? ஆளுநர் ஒரு தீர்மானத்தை தள்ளி போடுவதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இருக்கின்றது என்று உச்சநீதிமன்றம் கருத்து சொல்லியிருக்கின்றது. ஒரு தீர்மானத்தை, ஒரு மசோதாவை தள்ளி போடுகின்ற அதிகாரம் இருக்கலாம் என்று சொல்வது என்ன, எதை குறிக்கிறது? அப்ப இதை நான் நிறைவேற்ற மாட்டேன் என்பதுதான் அதை குறிக்கின்றது. GS சாமியார் என்ன சொன்னார்? திருப்பரங்குன்றத்தில் அவர் இணைய அரசை நடத்தினார். எந்த சட்டத்திற்கும் அதிகாரத்துக்கும் உட்படுகிற உத்தரவை அவர் பிறப்பிக்கிறார். ஆகவேதான் இது மக்கள் தரத்தில், மக்கள் போராட்டங்களின் மூலமாகத்தான் இதை முறையடிக்க முடியும் என்பதை இங்கே கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூற விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த கவர்னர் ஒழிப்பு கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தோழர் பொன்னிலன் உட்பட அண்ணன் எம்எல்ஏ வேல்முருகன் உட்பட அனைத்து நிர்வாகிகளையும், அண்ணன் மணியரசு உட்பட நிர்வாகிகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறி, இந்த ஆளுநர் பதவி என்பது எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சதுதான். நம்மை கண்காணிக்க வேண்டும். ஆனால் இன்று கண்காணிப்பு வேலை அல்ல, நம்மை கையை மீறி வேலை செய்யக்கூடிய வேலையை இந்த ஆளுநர் பதவி செய்திருக்கு. இந்த சனாதனவாதிகள் என்று சொல்லக்கூடிய RSS சல்பரிவார கும்பல்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? இது காலனி சப்ஜெக்ட் நம்ம படிக்கணும்னு சொல்லி போறோம்னா, இந்த காலனி சப்ஜெக்ட் இதை படிக்க கூடாது, வெள்ளைக்காரர் கொண்டு வந்த சப்ஜெக்ட் இதை படிக்க கூடாது. ஆனால் அவர்களுக்கு தேவை என்றால் வெள்ளைக்காரர்கள் கொண்டு வந்த இந்த ஆளுநர் பதவி தேவை. ஏன் அதை வச்சு நம்மளை ஒடுக்கணும்? கல்வியிலேயே கூடாது அப்படின்னு சொன்னா இந்த கல்வி அவர்களை ஒடுக்குகிறது. அப்ப இதே மாதிரியாக ஆளுநர் பதவியை வைத்துக் கொண்டு இங்கே ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பதவியை நாம் முற்றிலுமாக இந்தியாவிலிருந்து துடைத்தெறிய வேண்டும். இந்த ஆளுநர் பதவி என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவி அல்ல. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் இருக்கும் போது ஆளுநருக்கு என்ன வேலை? முதலமைச்சருக்கு இல்லாத அதிகாரம் ஆளுநருக்கு என்ன இருக்கிறது? ஆனால் ஆளுநர் என்ன செய்கிறார்? இந்த அதிகாரங்களை தவறாக பயன்படுத்தக்கூடிய வேலைகளை மட்டுமே பார்த்துக் கொண்டிருக்கிறார். என்ன செய்யறது? ஏதாவது பிரச்சனையில் வந்தா இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை அமைத்து கூட்டம் போடும். யாருடைய வரிப்பணம் இது? எங்களுடைய வரிப்பணம். முற்றிலுமாக எங்களுடைய வரிப்பணத்துல நாங்க நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த இடங்கள்ல 150 ஏக்கர், கிட்டத்தட்ட 150 ஏக்கரை தமிழ்நாடு அரசு மக்கள் வளர்ச்சி திட்டங்களுக்கு பயன்படுத்த முடியும். ஆனால் இந்த கவர்னர் என்ன செய்வாரு? அண்ணாமலைக்கும் நயினார் நாகேந்திரனுக்கு பிரச்சனைனா உடனே கூப்பிட்டு பேசுறது. எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கு பிரச்சனை, ஓபிஎஸ்க்கு பிரச்சனைனா உடனே கூப்பிட்டு பேசுற. இது கவர்னருடைய வேலையா? அதனால நம்ம இங்க ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு இருக்கும். கவர்னருடைய வேலை என்ன? இவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கக்கூடிய இந்த வேலையை பார்ப்பது உங்களுடைய கடமையா? உங்களுக்கான வகுக்கப்பட்டிருக்கிற அரசியல் சாசனத்தின்படி பொறுப்பு என்ன? அந்த பொறுப்பை மீறிய செயல்களை இன்றைக்கு இந்த ஆளுநர் செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஆளுநர் பதவி செய்து கொண்டிருக்கிறது.
ஆளுநர் வெறுமனே ரவி என்று மட்டும் நான் குறிப்பிட மாட்டேன். ஒட்டுமொத்த ஆளுநர் சமூகம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் எல்லாரும் ஒரே மாதிரி பிஜேபி என்ன எழுதி கொடுக்கிறதோ அதைத்தான் செய்கிறார். ஆனால் என்ன சொல்றது, இங்க ஆளுநர் தான் முதல் நிலை. இந்தியாவுடைய முதல் குடிமகன் பிரசிடென்ட் தான். பிரதமர் ஓரம் தள்ளிட்டு பிரசிடென்ட முன்னிலைப்படுத்துவோமா எல்லா இடத்துலயும்? மோடி ஏத்துக்குவாராயினா அடுத்த நிமிஷம் உங்களுக்கு எப்படி கொந்தளிக்குமோ அதே போலதான் எல்லாருக்கும் கொந்தளிக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு நாங்கள் ஓட்டு போட்டு ஒருவரை முதலமைச்சர் ஆக்கி இருக்கிறோம். அவர் போதும், எங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்கிறோம், எங்களுடைய வார்டுகளிலே கவுன்சிலர்களை தேர்ந்தெடுக்கிறோம், எங்களுடைய ஊராட்சியில் நிர்வகிக்கிற ஊராட்சி தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறோம். கவர்னர் எதுக்கு என்பதுதான் எங்களுடைய கேள்வியாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் கண்டனத்தோடு தெரிவித்துக் கொண்டு வாய்ப்படுத்துவதற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் விருத்தரிக் கொள்கிறேன். இன்றைக்கு ஆளுநர் குறித்தான ஒரு விவாதம் இந்தியா முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் தொடர்ந்து போராட்டமாகவே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆளுநர் குறித்தான ஏற்கனவே பல்வேறு கருத்துக்களை இங்கு பேசியிருக்கிறார்கள். ஆளுநர் பதவியே வேண்டுமா வேண்டாமா என்பதெல்லாம் இன்றைக்கு அது நாம் பேசப்படுகிறது. வேண்டாம் என்பது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாடு. இன்றைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அரசு அந்த மாநிலத்தில் தேவையான மக்களுக்கு தேவையான திட்டங்களை அவர்கள் உருவாக்கி செயல்படுவதற்கு அரசியல் சட்டத்தில் ஏதாவது தவறு செய்திருந்தார்கள் என்று சொன்னால் அந்த சட்டத்தை அது குறித்து விவாதிப்பதுதான் ஆளுநருடைய வேலை. ஆளுநர் மாநில அரசு இயக்கக்கூடிய சட்டங்களில் அல்லது ஏதாவது திட்டங்களில் அரசியல் சட்டத்திற்கு அதுல இருக்கக்கூடிய முரண்பாடுகள் ஏதாவது இருந்தது சொன்னால் அதை வழிகாட்டி அதை திருப்பி அனுப்பலாம். நிராகரிப்பதற்கு ஆளுநருக்கு எந்த இடத்திலும் இந்த சட்டம் அவருக்கான எந்த உரிமையும் கிடையாது. ஆளுநர்கள் மூலமாக ஒரு நெருக்கடியும் அந்த ஆட்சிக்கு எதிரான செயல்பாடுகளையும் இன்றைக்கு தொடர்ந்து இந்தியா முழுவதும் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்றைக்கு ஆளுநர் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் இன்னைக்கு ஆளுநர் மாளிகைக்கு ராஜ்பவன் பெயரை மாற்றி மக்கள் மன்றம் பெயர் வைத்திருக்கிறார். பெரிய அறிவாளின் மாரி அவர் ஒரு ப்ரொபோசல் சொன்னாலும் அந்த ப்ரொபோசலை ஏத்துக்கிட்டாங்க. இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஐபிஎஸ் படித்திருக்கக்கூடிய ஒரு அதிகாரி அவர் ஐபிஎஸ் எப்படி படித்தார் என்றதே ஒரு சந்தேகமா இருக்கு. உண்மையிலேயே அவர் படித்து வாங்கின பட்டமானான்றதே சந்தேகமா இருக்கு. அரசியல் சட்டம் என்பது என்ன சொல்லுகிறதோ அதுக்குள் செயல்படாமல் ஒரு RSS அந்த சனாதன கொள்கையை மட்டும் இங்க செயல்படுத்தக்கூடியதாக அவர் ஈடுபடுவது கண்டனத்துக்குரியது. ஐபிஎஸ் என்ற அந்த படிப்புக்கு அதற்கான தகுதியற்றவர் என்ற ஒரு நிலையிலிருந்து தன்னுடைய செயல்பாட்டை அன்றாடம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த போராட்டத்தின் மூலமாக ஏற்கனவே கம்யூனிஸ்டுகள் தொடர்ந்து நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். இதே இடத்தில் சென்ற ஒரு வாரத்துக்கு முன்பு காரல் மார்க்ஸ் குறித்து பேசிய இந்த ஆளுநரை கண்டித்து இதே இடத்தில் எங்களுடைய போராட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து அம்பேத்கர் குறித்தும் காரல் மார்க்ஸ் குறித்தும் பெரியார் குறித்தும் இன்றைக்கு ஆளுநர் பேசுகிறார் என்று சொன்னால் இந்த 3 பேரும் இணைந்து இந்த சமூகத்திலே ஒரு மாற்றத்தை உருவாக்கி விடுவார்கள் என்ற ஒரு அச்சத்தின் அடிப்படையில் இந்த மார்க்ஸ் குறித்தும் அம்பேத்கர் குறித்தும் பெரியார் குறித்தும் தொடர்ந்து ஒரு முரண்பாடான ஒரு கருத்தை இவர் கூறுவதன் மூலமாக தமிழ்நாட்டிலே அவர்கள் இந்த சிந்தனையின் பின்னால் இளைஞர்கள் திரண்டுவிடக் கூடாது என்பதற்காக RSS ஒரு திட்டமிட்டு ஆளுநரை வைத்து செயல்படுகிறது. இங்க கூட தமிழ்நாட்டிலே புதிய அரசியல் இயக்கங்கள் தொடங்குகிறது. இங்க கூட இப்போது கூட ஒரு நடிகர் சங்கத்தை கட்சி தொடங்கி இருக்கிறார். அவர் எதை பற்றியும் பேச மாட்டார். ஆளுநருடைய செயல்பாட்டை பற்றி பேச மாட்டார், கொள்கையை பற்றி பேச மாட்டார், எதையும் பேச மாட்டார். தனிநபரை பற்றி ஏதாவது விமர்சனத்தை முன்னெடுப்பார். அதை மட்டுமே மையமாக வைத்து இளைஞர்களை திசை திருப்பக்கூடிய ஒரு அரசியலிலே இது போன்ற நடிகர்களை ஈடுபடுத்துவது ஆளுநர் RSS போன்ற இயக்கங்கள் மூலமாக பல்வேறு அரசியல் கட்சிகள் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஆளுநர் மூலமாக இந்த நெருக்கடியை மக்களை திரட்டி போராடுவதை தவிர வேறு எதுவும் இந்த ஆளுநரை வீழ்த்துவதோ அல்லது ஆளுநர் பதவியை நீக்குவதற்கோ எந்த வழியும் இல்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து மக்கள் போராட்டத்தை நாம் முன்னெடுப்போம். இங்கே முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த போராட்டம் இது மேலும் முன்னெடுப்பதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எங்களுடைய ஆதரவை தெரிவிக்கிறது என்ற இந்த பதிவின் இந்த நேரத்தில் தெரிவித்து எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு நன்றி தெரிவித்து முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழக மக்கள் முன்னணி
ஆளுநருடைய முன்முயற்சியில் இந்த ஆளுநரை ஒழிப்பதற்கான பதவியை ஒழிப்பதற்கான கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு வருகின்ற அனைத்து உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த ஆளுநர் பதவியில் முடிய சிலர்கள் சுட்டிக்காட்டியதை போல ஆளுநர் பதவி என்று பிரிட்டிஷ்காரர்கள் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு பதவி. அந்த பதவி சுதந்திர இந்தியாவில் வேண்டுமா கூடாது என்கின்ற விவாதம் போது அது மக்களுடைய வாக்கெடுப்பின் மூலமாக அந்த பதவியை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற கோரிக்கை அன்று கூறப்பட்டது. அதையெல்லாம் மறுப்பது இன்றைக்கு ஒரு நியமிக்கக்கூடிய ஒரு பதவி என்று ஒரு எல்லா மாநிலங்களும் உருவாக்கி இன்றைக்கு எல்லா மாநிலங்களுடைய உரிமைகளையும் அவருடைய ஜனநாயக மாண்புகளையும் இந்த சிதைக்கக்கூடிய சிலை செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் நாட்டுடைய அந்த ஓட்டு போட்டு மக்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொன்னால் உண்மையில் மக்கள் தான் ஒரு ஆட்சியை ஜனநாயக நிலைநாட்டுகள் ஆளுநர் தேவையில்லை. ஆளுநர் இருக்கிற ஜனநாயகம் ஓட்டு அரசு தேவையில்லாம போயிடும். ஏன்னா மக்களே தேர்வு செய்யக்கூடிய ஆட்சி கீழே நிறைவேற்ற முடியாத அளவிற்கு ஒரு அவலம் நிறைந்த ஒரு சூழ்நிலை என்பது இது கண்டிக்கத்தக்கது. இன்றைக்கு ஒரு போட்டி அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு தீவிரவாதம் இதெல்லாம் வளர்ந்து விட்டதாக கதைவிட்டுக் கொண்டிருக்கிறார். அவர்கள்தான் இந்தியா பூராவும் தீவிரவாதத்தை பரப்பி மிகப்பெரிய கட்சி கருத்துக்களை பரப்பி சனாதன கருத்துக்களை பரப்பி இந்தியாவுடைய பன்முகத்தன்மை சிதைக்கக்கூடிய செயல்களை செய்து கொண்டிருக்கிற கும்பல்கள் இன்றைக்கு தமிழக முன்னேறிய மாநிலம் இந்தியாவில ஒரு போற்றுடைய மாநிலமாக பல்வேறு துறைகளை வளர்ச்சி பெற்ற ஒரு மாநிலமாக தமிழகம் எடுத்துக் கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் பொறுத்துக் கொள்ள முடியாமல் இன்றைக்கு ஒரு போட்டி அரசாங்கத்தை நடத்தக்கூடிய ஒரு போக்கை கண்டிக்கின்றோம். அதே போன்ற தோழர்கள் நோக்கமிட்டதை போல இந்த பதவி என்பது தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் ஒழிக்கப்பட வேண்டும். இது ஆளுநர் பதவியை அறிவிக்க வைத்தது மட்டுமல்ல, பதவி என்பது ஒரு நச்சு பாம்பு என்பது கூட இந்த பதவி என்பது ஜனநாயகத்துக்கு விரோதமானது. இந்த பதவியை ஒழித்தால்தான் உண்மையான ஜனநாயகம் என்பது இருக்கும் என்று கூறி வந்த வாய்ப்பு நன்றி கூறி நன்றி. வணக்கம். வணக்கம். இந்த போராட்டத்துக்கு பழங்குடியினரை பாதுகாப்பு சங்க சார்பா இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சுக்கிறேன். அது ஒரு கருத்து. அடுத்தது என்னன்னா, ஒரு தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு கவர்னர் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்குள்ள உரிமைகளை மறுக்கிறார். அதுதான் ஒரே செய்தி. ஆனா அதுக்கு நம்ம நாட்டுல கட்சிகள்லாம் இந்த விரைவாக எதுக்கிறது இல்லை. ஏன்னா கட்சிகள் ஜனநாயகமா இல்லை. அது இந்த இடத்துல நான் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கேன். ஒவ்வொரு கட்சியும் தன்னளவில் அது ஜனநாயக பூர்வமாக இருந்தாதான் ஒரு ஜனநாயக கோரிக்கைக்கு, ஏன்னா கவர்னர் வேண்டான்னு சொல்றது வேற எதுவும் இல்லை, ஒரு ஜனநாயக கோரிக்கை. இவ்வளவு பேர் எல்லாரும் சேர்ந்து நம்ம ஒண்ணு சொல்றோம்னா அவர் அங்கிருந்து கேட்டுக்கிட்டு ஒண்ணு சொல்லிட்டு அவர் போட்டு போயிட்டே இருக்கிறார். புரியுங்களா? அதனால ஒவ்வொரு கட்சியிலையும் ஜனநாயக உரிமைகளை ஜனநாயக தன்மையை நம்ம முக்கியம். உதாரணத்துக்கு நாங்க சட்டம் வச்சிருக்கோம். பழங்குடியினுடைய சங்கத்துல ஒரு ஊர்ல ஒருத்தர் செயலாளர் தேர்ந்தெடுப்புன்னா அந்த ஊர்ல போய் உட்கார்ந்து அவங்க யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் தேர்ந்தெடுக்கும். ஆனா இன்னைக்கு கட்சிகள் என்ன இருக்குன்னா யாரும் தப்பா நினைச்சுக்கிறாங்க, நியமனம் தான். அவர் ஒருத்தர் நியமிக்கிறாங்க, இவங்க நியமிக்கிறாங்க. இந்த போக்கு நம்ம கட்சிகள்ல நம்ம மாற்றணும். அதனால ஜனநாயகத்தை ஒவ்வொரு இடத்துலையும் நிலைநாட்டணும். அதுல முதல் கட்டமாக ஆளுநர் பதவி இங்க வேண்டாம், அவர் தேவையே இல்லை என்பதை வலியுறுத்தி இங்க மட்டும் இல்ல எல்லா மாநிலங்களும் சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழக மக்கள் முன்னணி முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆளுநர் பதவி ஒழிப்பு முழக்க போராட்டத்திற்கு வருகை கொண்டிருக்கக்கூடிய பிரதமர் வேல்முருகன் உள்ளிட்ட பல்வேறு ஜனநாயக இயக்கங்களை வரவேற்று வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொன்ன வள்ளலாரை சனாதனத்தில் உச்ச நட்சத்திரம் என்று ஒருவன் சொல்லுகிறான். தமிழ்நாடுதான் சனாதனத்தினுடைய ஒரு மையமான பகுதி என்று ஒருவன் சொல்லுகிறான். திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசி இதுதான் திருவள்ளுவரின் நிறம் என்று ஒருவன் சொல்லுகிறான். திருக்குறளுக்கு வர்ணபேதம் புகுத்தி இதுதான் திருக்குறள் என்று ஒருவன் சொல்லுகிறான்.
தமிழ்நாட்டு அரசினுடைய கல்விக் கொள்கையை திருத்தி மும்மொழி கொள்கையை கொண்டு வந்து புதிய கல்விக் கொள்கையை புகுத்தி இதுதான் தமிழ்நாட்டின் கல்விக் கொள்கை என்று ஒருவன் சொல்லுகிறான். ஆனா இங்கதான் ஆளுநர் என்பவர் அமர்த்தப்படுகிறார். இரண்டாவது, இந்த ஆளுநரை யாரும் நீக்க முடியாது என்கிற முறையிலேயே அல்லது எந்த வகையிலும் நீக்க முடியாது. ஆளுநருக்கு குடியரசுத் தலைவர் அதிகாரங்களை விட அதிகப்படியான அதிகாரம், நான் நினைத்ததை செய்யக்கூடிய அதிகாரம் ஆளுநருக்கு இருக்கிறது. ஆளுநர் அமைக்கும் முறையே கூடாது இருக்கிறோம். இந்த போராட்டம் ஏதோ சென்னையில ஒரு இடத்துல ஒரு நாள்ல நடந்துகிற போராட்டம் இல்ல. அந்த அடிப்படை கட்டமைப்பு கூறுகளில் ஒன்றுதான் கூட்டாட்சி தத்துவம். அந்த கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிர் முறையில முதல் பெரும் தடையாக இருப்பது இந்த ஆளுநர் பதவி. எனவேதான் ஆளுநர் பதவி ஒழிக்கப்பட வேண்டும். ஆளுநர் பதவி ஒழிக்கப்பட வேண்டும் சொன்னால் இந்திய அரசமைப்பு சட்டம் திருத்தப்பட வேண்டும். இந்திய அரசமைப்பு சட்டம் திருத்தப்பட வேண்டும் சொன்னால் நாடாளுமன்றத்தில் 2/3 பங்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெரும்பான்மை வேண்டும். அது சாத்தியமா? 57ஆம் ஆண்டு தந்தை பெரியார் சாதி ஒழிப்பு போராட்டத்தில் சட்டத்தை கொளுத்துகிற போது தந்தை பெரியார் சொன்னார், இந்த அரசமைப்பு சட்டம் சாதியை பாதுகாக்கிற இன்னொருக்கும் பாதுகாப்பு அளிக்கிறது. இந்த அரசமைப்பு சட்டம் தமிழர்களுக்காக வகுக்கப்படவில்லை. இது திருத்துகிற வாய்ப்பு தமிழர்களுக்கு இல்லை. எனவே இந்த சட்டத்தை கொளுத்துகிறேன் என்று சொன்னார். ஏன்? இந்திய அரசமைப்பு சட்டத்தை திருத்துகிற வாய்ப்பு தமிழ் தேசிய இடத்திற்கு இல்லை. எனவே நான் கொளுத்துகிறது, கொளுத்துவது குற்றமில்லை என்று சொன்னவர் தந்தை பெரியார். நாடாளுமன்றத்திலேயே இந்திய அரசமைப்பு சட்டத்தை கொளுத்த வேண்டும் என்று சொன்னால் அதை கொளுத்துகிற முதல் ஆளாக நான் இருப்பேன். இது எனக்கு தேவையில்லை, இது யாருக்கும் பயன்படாது என்று சொன்னவர் அண்ணல் அம்பேத்கர் 53ஆம் ஆண்டிலே. 55ஆம் ஆண்டிலே மீண்டும் சொன்னார், இந்த அரசமைப்பு சட்டம் கொளுத்தப்பட வேண்டும், இது தகர்க்கப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் நாம் கடவுளை குடியிருப்பதற்காக கோயிலை கட்டினோம். அங்கே விசுவாச குடியிருக்கிற போது அந்த கோயிலை இருப்பதை தவிர வேறு வழியில்லை என்று இந்திய அரசமைப்பு சட்டம் ஏன் தகர்க்கப்பட வேண்டும் என்பதற்கான காரணத்தை சொன்னார். அன்பார்ந்த தோழர்களே, இங்கே கூட தோழர் பொழியன் சொன்னார், செய்தியாளர் கூட்டத்திலே சொன்னார், இந்த போராட்டம் டெல்லி பட்டணத்தில் வெடிக்கும் என்று சொன்னார். டெல்லி பட்டணத்தில் போராட்டம் இருந்தாலும் நாடாளுமன்றத்தில் தான் சட்டத்தை திருத்த முடியும். எனவே இந்த நாடாளுமன்றத்தில் சட்டத்தை திருத்துகிற வாய்ப்பு உண்டா? 74ஆம் ஆண்டு ஏப்ரல் 16ஆம் நாள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அன்றைக்கு முதலமைச்சர் கலைஞர் மாநில சுயாட்சி தீர்மானம் கொண்டு வந்தாரு. அந்த தீர்மானத்தில் என்ன சொன்னார்? மாநில உரிமைகள் கிடைக்கிறது என்று சொன்னார். ராஜமன்னார் கோயிலின் பரிந்துரையின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு கொடுத்துள்ள கருத்தை ஏற்று மத்திய அரசு இந்திய அரசமைப்பு சட்டத்தை திருப்பதை சொன்னார். 5 ஆண்டுகள் முடிந்திருக்கிறது. நாம் கண்டுபிடிக்கவில்லை, தந்தை பெரியார் எழுப்பினாரே தமிழ்நாடு தமிழருக்கு. இந்த தமிழ்நாடு தமிழருக்கு என்கிற முழக்கம்தான் தமிழ்நாட்டில் ஆளுநர் மட்டுமல்ல, இந்த மண்ணில் உண்மையான குடியாட்சியம், உண்மையான ஜனநாயகம் மலர வேண்டும் என்று சொன்னால் தந்தை பெரியார் எழுப்பிய தமிழ்நாடு தமிழருக்கு என்கிற முழக்கத்தை தமிழ்நாடு மீண்டும் வழிமுறைய வேண்டிய நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். எனவே திராவிட முன்னேற்ற கழகம் 63ஆம் ஆண்டு வரை தனிநாடு கேட்டது. தனிநாடு கோரிக்கை அண்ணா கைவிட்டபோது சொன்னார், தனிநாடு கோரிக்கை கைவிடுவோம், ஆனால் அதற்கான காரணங்கள் இன்னும் உயிரோடு இருக்கின்றோம் சொன்னார். நான் கேட்கிறேன், அந்த காரணங்கள் குறைந்திருக்கிறதா அதிகரித்திருக்கிறோம்? அண்ணா காலத்தில் இருந்த அந்த காரணங்களை விட 1000 மடங்கு இந்த மடங்கு இன்றைக்கு பகுதி இருக்கிறது. எனவேதான் மீண்டும் அந்த முழக்கம் தமிழ்நாட்டிற்கு தேவையான முழக்கம், அதுதான் ஜனநாயகத்தை வென்றெடுக்கிற முழக்கம், அதுதான் ஆளுநர் பதவியை அதோடு முறியடிக்கிற முழக்கம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறவர்கள். நன்றி தேவர்களுக்கு. அடுத்த பிஸ்மில்லா கான் அவர்கள் ஜனநாயக புலிகள் கட்சியின் சார்பில் தோழர் நடிகர் மன்சூர் அஹ்மத் அவர்கள். வணக்கம். மேதகு வேல்முருகன் மேதகு பொழியன் ஐயா அவர்களே, மேதகு விடுதலை சிறுத்தைகளின்
தமிழிசை அவர்களே, குளத்தூர் மொழியெல்லாம் வரலையா? போராளிகள் வெளியில போயிட்டாங்க. தியாகத்தோட தியாகம். உங்க பேரையெல்லாம் சொல்றதுல எனக்கு பெருமையாவும் கௌரவமாவும் மிக மிக ஒரு ஆணவமாகவும் நெஞ்சு விண்ணி விழுது. இப்படி வேளாண் வெயில்ல போராடிட்டு இருக்கோம். உண்மையான மேலதி என்கிற பொருளுக்கு இந்த போராளிகள் தான் இந்த நாளைய தமிழ்நாடு, இந்த தமிழ்நாடு தான் சாட்சி. தமிழ்நாடு முதல்வர்களுக்கு முதல்ல கோரிக்கை, இந்த வளைவுல இருந்து ஒரு பில்லரை எடுத்து இங்க 2 பில்லரை போட்டு ஒரு தளம் போட்டு விட்டுட்டா போராட்ட நிலையங்கள் போக மிச்ச நேரங்கள்ல அவங்க நிலையில் நிக்கட்டும், தப்பில்லை. ஒரு நிலை குறையா இருக்கட்டும். அது பண்ணிட்டா ஏன்னா இங்க போயிருக்கப்போ பொருளாதார வசதி இல்லை நமக்கு. போராளிகள் இந்த செலவு பண்ற பெரிய விஷயம். அடுத்து இந்த ஆளுநர் பகுதி ஒழிப்பு, மோட்டர் பூச்சி ஒழிப்பு, கருப்பாம்பூச்சி ஒழிப்பு, அந்த மாதிரி இது சொல்ல போன ஆளுநராவது பேருநராவது அது தேவையே இல்லை. அது சொல்லிட்டு தான் வர்றாங்க. எல்லாமே சொல்றாங்க. இப்ப வரைக்கும் பேச தொழிலாளர்கள், அறிஞர்கள், பெருமக்கள் இளைஞர்களுடைய கண்காணிக்க கொண்டாந்தது ஒரு தூக்கி போடணும். ஆனா இப்படி எல்லாம் சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்க. 98 நினைக்கிறாங்க. நான் இதே மாதிரி 100 பேர் கூட்டிட்டு நடிகர்கள் ரசிகர்களோட கிரிக்கெட் விளையாட போனேன். அது அப்ப பாத்திமா போய் இத்தனைக்கு அமைதி 6 அப்ப தங்கங்களோட தங்கம் அந்த ஒலிம்பிக்ல தகரம் கூட வாங்குவோம் நம்ம நாடு. அப்ப நானே கிளம்பி ஆகுனா போராட்டம் பண்ணுவேன். அதான் போய்கிட்டு இல்லை பிடிச்சு உள்ள போயிட்டு வருவேன். அதாவது கிரிக்கெட் விளையாட போனேன். சரிங்களா? அடுத்த வேற மாதிரி சந்திச்சது வேற. ஆனா எதுனாலன்னா 600 ஏக்கர் இருக்குப்பா. 150 சொல்றீங்க. 6000 மான்கள், மயில்கள் அப்படியே கொஞ்சம் கொலையிட்டு இருக்க ஒரு மனுஷன் ஜாலியா விளையாடுவார். அதெல்லாம் இருக்கு. அத ஒரு 50 ஏக்கர் 100 ஏக்கர்ல ஸ்விம்மிங் பூல் கட்டு, கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டு, விளையாட்டு திடல்கள் கட்டுன்னு இப்ப ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரை கட்டிக்கிட்டே வெளிநாட்டுல பல இடங்களை கட்டிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே பாராட்டுவான். இப்போ தமிழ்நாடு அரசு கேட்டுக்கிறோம், 200 ஏக்கர் பொருள் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சேர்க்கலாம். கட்டணம் கட்டுறதா கைவிட்டுமையா சத்தியமா கட்டுவாங்க. இது மேடம் முதல்ல கோரிக்கை இது. 2வது ஆளுநர் மாளிகையில அவர் பருத்தி விட்டு போட்டு நமக்கு ஒரு 200 ஏக்கர் வேணும். அது நம்ம அப்பம் பார்த்து முட்டிடும். 4 தருவா இருக்கு, பள்ளிவாசல் இருக்கு. அந்த கைக்கு வெட்டுங்களா? கண்டிப்பா சொல்லி ஆகணும். கொஞ்சம் அப்படி இப்படி போயிட்டு வரும். என் பொண்ணு ஜெயலலிதாவுக்கு இப்ப எம்டெக் எம்எஸ்சி படிச்சுட்டு இருக்காங்க. இதுல அங்கதான் முடியே இருக்கணும். ஒரு தருவா இருக்கு, இடமா. அதாவது முன்னாடி எல்லாம் எப்படின்னா ஆளுநாளியே ஒரே ஒரு பெரிய தொப்பி போட்டு ஒரு காவல் இருப்போம். ஒரு கேட்டு திறந்து இருப்போம். யாரு வேணாலும் போகலாம், உள்ள போவோம். அந்த ஒரு 10 அடி தூரத்துல ஒரு அந்த பக்கமா புரிஞ்சு ஒரு வெளி போவோம். தருவாக்கு 2 வாழைக்குள்ள எடுத்துக்குவோம். கொஞ்சம் அந்த சாப்பாடு போய் எடுத்துட்டு போனோம்னா வாழைக்குள்ள எங்க பக்கத்துல வச்சவுடனே மான்கள் கிட்டே இருக்கும். ஒவ்வொரு மானுக்கு ஸ்டில்லாம் வச்சிருக்கேன். அது பாட்டுக்கு வாழைப்பழத்தை வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு போவோம். ஒரு அந்த வீட்டுல கேரட் பண்ணுவாங்க கொஞ்ச நேரம். நம்ம பிக்னிக் மாதிரி சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கழித்து நெக்ஸ்ட் வந்துடுவோம். அட பாய் மனுஷன் வந்தது ஒரு 200-300 பேரிகார்டு போட்டு அடைச்சு உள்ள ஒரு தீவிர வச்சிருக்கிற மாதிரி அடைச்சு வச்சிருக்காங்க மனுஷன். ரொம்ப கேவலமா இருக்கு. இதுக்கு மேல போய் போராட்டம் பண்ணி ஜெயிலே சொல்லலாம். ஆனா அந்த கேள்வி வெக்கமே இல்லைங்க. எவ்வளவு பேரிகார்டு அங்க போய் பாருங்க. அதாவது யார் உள்ள இருக்காங்கன்னு தெரியல. அப்படி போட்டு அடைச்சு அந்த தருவாயை வச்சுட்டான். எல்லாத்தையுமே வச்சுட்டு வர்றானே. மற்றவங்க இருக்க கூடாது. எல்லா மக்களும் போவாங்க. நிறைய என்ன பண்ணான்னு தெரியல. இந்தியாவில அதான் நடந்துட்டு நம்ம நாட்டுக்கு வரேன். பாவம் ரொம்ப வெயில் அடிக்குது. அதான் அடுத்த கூட்டத்துக்குள்ள யாருக்கா உலகத்துறை நம்ம தமிழ்நாடு அரசு காவல்துறை சொல்லுங்க. உடனடியே ஒரு பலம் போட்டு முடிச்சு விடுங்க. எங்கெங்கயோ கட்டிடங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம அரசாங்கம். இந்த இடம் அதுக்கு சரியானதா இருக்கு. 100க்கு 100 ஒரு பெரிய 2 நாள் ஒரு பிள்ளைகளை போட்டு கூட்டம் டெய்லி நடக்கட்டும், நல்லா இருக்கும். அது 2வது கோரிக்கை ஆண்டர் மாதிரியே ஒரு 200 ஏக்கர் நமக்கு விளையாட்டு திறன் கட்டுவது. இன்னொன்னு
இதை இப்படி ஆளுநரை ஒழிக்கணும் கூட்டம் போட்டெல்லாம் ஒழிக்க முடியாது. ஒழிக்க வேண்டியது மத்திய அரசு, இந்த ஒன்றிய அரசு. அது இந்த ஃபால்ஸ் EVM வச்சு 14 வந்தா 19 புல்வாமால ராணுவ கொண்டு வந்தப்ப இப்ப கண்கூடா போய் காஷ்மீர்ல பார்த்துட்டு இருந்துச்சு. மக்களை கொண்டு மக்கள் மேல போய் போட்டு அது ஒரு ஆளுநரோட வேலைதான். இங்கே இருக்குல்ல, நான் கண்கூட பார்க்க போனது 28 இங்க இருக்கு, 22 நடக்குது. சொல்லுங்க, பேச விடுங்க. ஏங்க இப்படி படுத்துறீங்க? பேச விடுங்க. தொப்பி போட்டிருக்கீங்க, மழை இருக்கிறாங்க, மண்டகாலி வேண்டியிருக்காங்க. அப்பா நம்ம சார்ந்த எல்லாத்துக்கும் ஒரு குளிர்பானம் கொடுப்பா. யாருப்பா வாங்கி வாங்கி கொடுப்பாங்க பக்கத்துல. பாப்பா தண்ணிகளா எல்லாத்துக்கும் யாராவது 4 பேர் குணா போங்க, எல்லாத்துக்கும் கரும்பரசம் கொடுங்க, தண்ணி கொடுங்க, ஜூஸ் கொடுங்க, வேகமா கொடுங்க. எங்கள்கிட்ட காஷ்மீர்ல அது ஒரு மாதாவி ஆளுநர் இருக்கான். இது கேள்விப்பட்டா வெள்ளையரசு கேள்விப்பட்டிருக்க மாட்டாரு. எங்க போயிட்டாரு? டீ அடிக்க போயிட்டு. ஆமா, அப்ப டீ அடிக்கிறாரு. ரொம்ப கொடுமைங்க. அங்க அந்த ஸ்ரீநகர்ல அந்த பயங்கரமான அந்த ஒரு அழகான முதல் கோட்டை வந்து மேல இருக்கு. அதாவது மானுமெண்ட் பார்க், டூரிஸ்ட், இன்டர்நேஷனல் டூரிஸ்ட் எல்லாம் அங்க போவாங்க. அதான் வழி. அந்த முகல்ஸ் கார்டனுக்கு முன்னாடிதான் ஆளுநர் நல்ல வசதியான இடம். அந்த மலைச்சாரல்ல ஸ்ரீநகர்ல அவர் பங்களா கட்டி உட்கார்ந்துருக்காரு. அவர் என்னமோ பண்ணிட்டோம். அந்த வெளியே போறாங்க இல்ல, அவங்க எல்லா காரில் அங்க இறக்கி விட்டுருவாங்க. இறக்கி விட்டுட்டு இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் ஐயா இறக்கி விட்டுட்டு நடந்துதான் ஒரு 10 பேர் அந்த கார்ல ஏறிட்டு போகணும். ஆளுநருக்கு பாதுகாப்பான். ஆனா இப்ப அந்த பாதுகாப்புல போட்டு கீட்டு கட்டி அதை வச்சு ஒரு ஒரு போர் நல்லா நடத்தி நாடகம் தான் நடத்திட்டு இருக்காங்க. நேற்று கேசி வேணுகோபால் காங்கிரஸ் சார்பா ஒரே போட்டு இந்த EVM வச்சு பேச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு ஆண்டுகிட்டு இருக்கலாம்னு நினைக்காதீங்க. இந்தியா முழுக்க மிகப்பெரிய போராட்ட காலமா மாறும். இந்த ஆளுநர் மட்டும் இல்ல. அப்பா நீங்க இங்க பிஜேபி பிடிச்சிருக்க இருக்கலாம், நல்லா இருந்துட்டு போங்க. சென்ட்ரல் ஆளுங்கட்சி நீ யோகிய கொடுத்தனா ஒழுங்கானவனா நியாயமான முறையில் தேர்வு நடத்தி வந்திருக்கணும். உலகத்துக்கே தெரியுது EVM வச்சு ஏமாற்றி வந்தாங்க. 19லயும் அதேதான். இனிமேல விட்டா இந்த நாடு தாங்காது. 2029 கிடையாது. இந்த தமிழ்நாடு தேர்தலோட இவர்கள் ஆட்சி மீண்டும் வரும். இங்க அதை ஒழிக்கணும். 29 வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தாங்காது. இவன் பண்ற அழிச்சாட்டியத்துல, இவங்க பண்ற அநியாயத்துல இது எங்க இருந்துச்சுன்னா, இங்க பாருங்க, மதுரை நயனா சொன்னாரு. அப்பதான் ரத்தம் எழுச்சி தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்துக்குமே. அதாவது அயோத்தி, மதுரை, தமிழ்நாடு அயோத்தியா மாறுறதில்லை. என்ன தப்பு? எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு ஈனத்தனமான ஒரு பொருட்டை என்ன மாதிரி கேவலமான ஒரு பேச்சு. அப்பதான் நம்ம யோசிக்கணும். ரொம்ப பின்தங்கிட்டோம். இந்தியா முழுமைக்கும் இந்தியாவை தமிழ்நாடாக மாற்றுவோம். இந்தியாவை தமிழ்நாடாக மாற்றுவோம். எனது நாடு தமிழ்நாடு. நேற்று எல்லாமே 17 தண்ணீர் ரூபாய் மே 17 தலைவர் திருமுருகன் காந்தி சொன்னதை நான் வழிமொழிகிறேன். ஏன்னா இது பிரிவினை கிடையாது. வந்துச்சு எல்லாத்துக்கும் சீரியஸாவே கொடுப்பா. இல்ல யாருமே குடிக்கிற மாதிரி பாக்கலையா? சில்லின்னு கூட இல்ல இல்ல தண்ணி கொடுத்தா பத்த தொப்பி வாங்கி கொடு, கூல்ட்ரிங்க்ஸ் கொடு. ஐயா நிச்சயமாக அவர் சொன்னதை வழிமொழிகிறேன். தமிழ் அன்சாரி அவர்களும் போல அந்த வாங்கி சொன்னார். தப்பா சொல்ற நல்லது. எந்த ஒரு இதுக்கு ஒரு தீவிர ஆரம்பிச்சு இருக்காங்க. இது ஒட்டுமொத்த இந்தியாவும் தமிழ்நாடா மாற்றும். நம்ம எல்லாத்துலயும் வருமானத்தை தந்துட்டு இருக்கோம். கோடிக்கணக்கான பேர் இங்கதான் வேலைக்கு வரணும். தமிழ்நாடுதான் உயர்ந்து விரும்புது. ஆனா இனிமேலும் நம்ம அடிமைகளா இப்படியே இருந்துட்டு இருக்க முடியாது. தமிழ்நாடு அரசு அதுக்கான சட்டம் போடணும். இந்த ஆளுநர் பதவியை நிச்சயமா ஒழிச்சுட்டு தூக்கி போடணும். அதாவது ஐயோப்பா வெயில் அடிக்குதுப்பா, நிறையப்பட்ட விஷயங்கள் இருக்கீங்க. அன்னைக்கு ஒரு நாள் அங்க போன எல்ஐசி ஸ்பீச்சுக்கு என்ன கொடுப்பான்.
எலிவெட்டி வச்சுட்டு குழந்தைகளோட போனீங்க ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி. அது கூட்டம் நான் கூட்டம் ஒரு விசேஷம் நகர முடியல. எனக்கு கொஞ்சம் அப்பப்ப உற்சாகம் கொஞ்சம் சுயனால நானும் குளிச்சுக்கிட்டு இங்கடா போறதுங்கிற இன்ஜின் வண்டி இடமே இல்லை. அந்த எலியட்ஸ் வைக்கல. கடைசியில ஒரு பங்களா திறந்துருந்துச்சு. எலியட்ஸ் வைக்கல முடியல, உச்சா போக முடியல. அது எங்கடா போறதுன்னு கையில பிடிச்சிட்டு அப்படியே போறோம் ஃபேமிலியோட பசங்க பின்னாடி உட்கார்ந்து ஒன்றும் பண்ண முடியாது. இறங்கலன்னா மக்கள் கூட்டம், எள்ளு போட இடம் இல்லை. பெரிய பங்களா பீச்சு மரமா இருந்துச்சு. அதான் வண்டி உள்ள விட்டேன். யாரும் இல்லை, மரங்களா இருந்துச்சு. போய் நல்லா வச்சா போயிட்டேன். போயிட்டு திருமணம் துபாய்க்கெல்லாம் வச்சுட்டு வந்து வெளியே போயிட்டான். அதனால கவர்மெண்ட் பங்களா நீ எப்படி உள்ள வந்த நல்ல உச்சா போட பாக்க ஏதோ கவர்மெண்ட் நமக்கு கட்டி வச்சிருக்கீங்கப்பா. அதே மாதிரி நாளைக்கு நீங்க அப்படித்தான் பண்ணணும். வெளியில தரப்புனா அதான் பண்ணணும். கடைசி பார்த்தா கவர்னர் இங்க போர் அடிச்சு போச்சுன்னா காலையில அந்த சூரிய உதயத்தை கொஞ்சம் பாக்குறதுக்காக அங்க போய் அங்க தங்க வரலாமா. கவர்னர் ஒரு பெரிய பங்களா எங்களுக்கு சொன்ன முதல்ல ஒரு நாள் தரிசிப்பாராமா. அப்புறம் ஊட்டியில பங்களா, கொடைக்கானல்ல பங்களா, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தாங்க முடியாத விஷயம். நம்ம ஒழிக்கிறதுக்கு தான் வர்றோம்ப்பா. கவர்மெண்ட் ஒழிக்கணுமா வேணுமா? இதெல்லாம் சொன்னா தானே நம்ம காசு ஆட்டோ போட்டுட்டு என்ன தகாளி என்னென்ன அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்களா? ரொம்ப ஓவரா போயிடுச்சு. தமிழ்நாடு அரசு அடுத்து கண்டிப்பா இதை இந்தியா முழுமைக்கு செயல்படுத்தணும். இந்தியா முழுமைக்கு முதல்ல 2029 வரைக்கும் தான் இந்த ஆட்சி நடக்காது. மக்கள் நடத்த விட மாட்டாங்க. அப்படி ஒரு மக்கள் விரோத கேவலமான ஒரு மதவாதம்னு சொல்ல முடியாது, மத சாம்பிராணி ஆட்சி. போய் எனக்கு போய் மொட்டமொழியே ஒண்ணுமே இல்லாம உட்கார்ந்து இருக்காரு. அவருக்கு என்ன படிச்சிருக்காரு? இந்த பெரியார் மண்ணில தமிழ்நாடுதான் இந்தியாவை நாளைக்கு வெளி நடத்தணும். இந்த போலி ஜனநாயகத்தை ஒழிக்கணும். ஈவிஎம் போட்டியெல்லாம் தெருவில் போட்டு கொளுத்தணும். முதல்ல நான் இருப்பேன். தமிழ்நாடு வெல்லும். தமிழ்நாடு இந்தியா. நான் தமிழன். தமிழ்நாடு எனது நாடு தமிழ்நாடு என்று சொல்வதில் நான் தலைநிமிர்ந்து சொல்லுகிறேன். இந்த ஆயிரக்கணக்கான போராளிகள் அதை முன்னெடுப்பார்கள் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். ஆனால் நிறைய நடத்த வேண்டியது இருக்கு, போராட்டங்கள் நடத்த வேண்டியது இருக்கு. இந்த மாதிரி போராட்டம்லாம் அவங்களுக்கு பத்தாது. விளக்கமாத்து கட்டையில அடிக்கிற அளவுக்கான விஷயங்களை செய்யணும். இது அகற்றப்பட வேண்டியது, ஒழிக்கப்பட வேண்டியது வெறும் ஆளுநர் பதவி மட்டுமல்ல. இந்த போலியை ஏமாத்திக்கிட்டு தேடங்களை சாவியை கொடுத்துட்டு இந்த குரங்கு அப்ப அந்த பங்கு போடும் பாருங்க. குரங்கு அப்பம் பங்கு போட்டு தெரியும்ல, கடிச்சுட்டு உனக்கு எப்படியோ பிடிச்சிட்டு வருது. அதனால இப்ப நம்ம தோழர் தம்பி விஜய வச்சு அவர் இறக்கி விட்டு எப்படியாவது பண்ணி துரத்தலான்னு பாக்குறேன். திருமாவளவன் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. திருமாவளவன் மிகப்பெரிய ஒரு சக்தியா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்காரு. திராவிட முன்னேற்ற கழக அரசும் எனக்கு முன்ன பின்ன அதிகம் இது கிடையாது. 20-30 வருஷமா ஏற்றுதான் வந்தேன். ஆனா நிச்சயமாக இந்த இவங்க துரத்தணும் அப்படின்னா இது நிச்சயமாக மீண்டும் இந்த திமுக ஆட்சியில் அமையும் நினைக்கிறேன். எந்த தோழர்களுக்கு என்ன இது இருந்தாலும் நம்ம போரோட உரிமையோட அவர்களோட கருத்தை பற்றி நிச்சயமாக நிறைவேற்றமே தவிர வேற வழி இல்லை. அடியோட மாதிரி அண்ணன் எழுத மாட்டான். நன்றி நன்றி நன்றி. வணக்கம். ஆளுநர் பதவி ஒழிக்கப்பட வேண்டியது, கரப்பாம்பூச்சி வீட்டிலே ஒழிக்கப்பட வேண்டியது, கோட்டை பூச்சி வீட்டிலே ஒழிக்கப்பட வேண்டியது. ஆளுநர் ஒழிச்சு இந்த மண்டல கை வச்சிருக்கிற அந்த மாதிரி அவரை பொறுத்து விடணும். முதல்ல நான் இருக்கிறேன். அவரு 6000 மான்கள் சொல்லிட்டேன். அது வந்து 100 ஆடுகள் இருந்தாலும் 1 ஆடு மாசத்துல செத்து போயிடுது. எத்தனை மானை சுட்டு சாப்பிட்டாரோ, எத்தனை பொண்ணுகளை கொண்டு போனாரோ இந்த வேண்டியில. ஆமா, வேற என்ன? இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தோம். மக்கள் மதம் மாத்திட்டாங்க. இந்த வியாபாரிங்க தூங்கி எழுந்திரிச்சு ஏதாவது ஒண்ணு மாத்திடுவாங்க. நேற்று பாருங்க, நைட்டா
இந்த மகாத்மா காந்தி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் வச்சுக்காங்க. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் காலையில மாத்திட்டாங்க. ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை வருது, அது எதுவோ போறான், கெட்ட வார்த்தை போட்டு வீட்டு மாத்திக்கலாம். இது மக்கள் போகணும், ஆளுநர் போகணும். ஏன்னா ஓட்டு போட்டு வந்த அரசாங்கம் நீ எப்படி மக்கள் போகணும் மாறுவ? அந்த ஆளுநர் போகணும் வெளியிட்ட அப்புறம். ஆனா முதல்ல திறந்து விட்டு அங்க இந்த மக்கள் போகணும் மாத்திட்டாங்கல்ல. அதனால மக்கள் தினமும் போகணும், விடுங்க. மக்கள் அந்த பயன்பாட்டுக்கு திறந்து விடப்படணும். தர்காங்க உணவு அதை வச்சுட்டான், தூக்கி போட்டு மிதிக்கணும். உணவுல சட்டத்தை வயலேட் பண்ணி இவ்வளவு பண்றான். மக்கள் பவனை மாத்திட்டனால எல்லா மக்களும் அங்க போகணும். வாரத்துக்கு 4-5 நாள் அந்த இது மாதிரி மாநில மைல்கள் எல்லாம் பேரும் பழகணும். இந்த கவர்மெண்ட் அப்படி பழகி இருக்க வரைக்கும் ஒரு தியாகம் சொன்ன மாதிரி ஒரு 10-20 ரூமுக்குள்ள கிளார்க் மாதிரி ஒரு உட்கார வைக்கப்படுவோம். நன்றி, வணக்கம்.